नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஸோ உங்க எல்லாரையும் மீண்டும் இஸ்கான் சேலம் சார்பில் இந்த அஜாமிலனுடைய கதை அப்படின்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய கடைசி நாள் இன்னைக்கு. இதுக்கப்புறம் வர வாரம் நம்ம வந்து புது நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு இருக்கோம். இந்த வாரம் நம்ம வந்து இந்த பகவானுடைய திருநாம உச்சாடனத்தை எப்படி நம்ம நடைமுறையில நல்லா பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் இந்த 10 அபராதங்கள்ல இருந்து எப்படி நம்மளை தவிர்க்கிறது அப்படின்றத பத்தியும் பார்க்கலாம். அப்புறம் நடைமுறையில இங்க நம்ம வந்து எப்படி பகவானுக்கு எப்படி கிருஷ்ணருக்கு எப்படி பிரசாத் நைவேத்தியம் பண்றது, அப்புறம் தினசரி எப்படி நம்ம வீட்டுல இருந்து குடும்பத்துல இருந்து நம்ம எப்படி எளிமையாக இந்த கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றதுன்ற விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட சந்தேகங்கள், நடைமுறை பயிற்சியில சந்தேகங்கள், ஜபமா இருக்கட்டும் அல்லது பிரபுபாவுடைய புஸ்தகங்களை படிக்கிறதா இருக்கட்டும், அது மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம அதை தொடங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து சில பக்தர்கள் நீங்களும் முன் வரலாம், உங்க கையை நீங்க தூக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் அஜாமிலனுடைய சரித்திரத்தை பார்த்திருக்கோம். இந்த அஜாமிலனுடைய சரித்திரத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய, நம்ம கத்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான சில கருத்துக்கள் என்ன அப்படின்றத பத்தியும் நம்ம பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த 10 அபராதங்களை எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படின்றத பார்க்கலாம். எப்படி நடைமுறையில ஜபம் பண்றதுன்றத பார்க்கலாம். இப்ப நான் உங்க எல்லாரையும் மியூட்ல போட போறேன். நீங்க யாராவது கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கை ரைஸ் பண்ணுங்க. அதன் மூலமா நம்ம நீங்க உங்களோட கருத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். நந்தினி ஏற்கனவே அதுக்குள்ளேயும் கை ரைஸ் பண்ணிட்டாங்க, என்னன்னு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா, நந்தினி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. வசந்தகுமார். ஒரு நிமிஷம். எஸ், ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ், சொல்லுங்க. வசந்தகுமார் பிரபு என் பேரு. உங்க பேர்? வசந்தகுமார் பிரபு. வசந்த்குமார், சொல்லுங்க. நீங்க எங்க பேசுறீங்க? கரூர் மாவட்டம் பிரபு. கரூர், சொல்லுங்க வசந்த். பிரபு, இப்ப வந்துட்டு வீட்டுல நான் மட்டும்தான் பக்தி பயிற்சி செஞ்சுட்டு இருக்கேன். தினமும் மகாமந்திரம் சொல்றேன். 16 ரவுண்ட்ஸ் சொல்ல முடியுது. இப்ப கிருஷ்ணரோட கருணையால உங்களை மாதிரி பிரபுக்களோட உபன்யாசங்கள் கேட்க முடியுது. சம்டைம்ஸ் ரெகுலரா டெய்லியும் இல்லாட்டியும் சம்டைம்ஸ் புக்ஸ் படிக்க முடியுது, பர்டிகுலரா ஏகாதசி மாதிரியான புனித நாட்கள்ல. ஆனா மத்தவங்க வந்துட்டு பக்தி பாதை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல மேன்மேலும் முன்னேற முடியல. குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க. ஆமாங்க பிரபு. ஆமாங்க பிரபு. ஓகே வசந்த், கரூர்ல இருக்கக்கூடிய, அப்புறம் நீங்க தயவுசெய்து நீங்க வீடியோ காலையும் வாங்க. உங்க பேசி நான் பார்க்க விரும்புறேன். நான் இப்ப என்ன பண்றேன், கேள்வி ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்ப நான் வந்து சில விஷயங்களை வந்து இப்ப நான் பேச போறேன். அது பேசி முடிச்ச உடனே உங்களுடைய கேள்விக்கான பதில நம்ம பார்க்கலாம். எப்படி நம்மளுக்கு என்ன நடைமுறையில என்ன பிரச்சனை இருக்கு, எப்படி நம்ம அதை கையாளுறதுன்னு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. சோ மத்த பக்தர்களுக்கு திரும்பி ஒரு பணிவான கோரிக்கை, அவங்களால யாரால முடியுமோ தயவுசெய்து நீங்க வாட்ஸ்அப் வீடியோ வாட்ஸ்அப் பண்ற பாருங்க, உங்களுடைய நீங்க இந்த ஜூமுடைய வீடியோ கால்ல நீங்க ஆன்லைன் வரலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இப்போ இந்த நாம ஜபத்துல 10 அபராதங்கள் இருக்கு. அதற்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி முக்கியமான கருத்துக்கள் நம்ம பார்க்கலாம். அஜாமிலோட நிலையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிடணும் அப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தாலும் நீங்களும் உங்களோட கை ரைஸ் பண்ணலாம். இப்ப நான் உங்களுக்கு என் பக்கத்துல நான் என்னெல்லாம் நினைவு இருக்குமோ அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முதல் விஷயம், சிறிதளவு பக்தி கூட நம்மளுக்கு பெரிய ஆபத்துல இருந்து நம்மள காப்பாத்து இருக்கு. நேஹா விக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத். பகவான் கீதையில ரொம்ப அழகா சொல்றார், நீ சிறிதளவு கூட எனக்கு என்னோட பக்தி ஒன்று ஈடுபட்டனா உனக்கு பெரிய அபாயகரமான சூழ்நிலை இருந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்கிறது. சோ அஜாமிலன் என்ன பண்ணா,
வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து சாலிகிராம பூஜையில் ஈடுபட்டான், பகவத் பக்தியில ஈடுபட்டான். இருந்தாலும் அது திருடமான பக்தியா இல்லாதனால அவன் வீழ்ச்சி அடைந்தான். அது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிட்டோம். அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான கருத்து நம்ம என்ன தெரிஞ்சிடணும் அப்படின்னா, இப்போ அசத் சங்கம், நம்ம எதை காதால கேட்கிறோம், எதை பார்க்கிறோம், என்ன செயல்களை பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். அதனாலதான் கிருஷ்ணன் கீதையில சொல்றார், தியாயத்தோ விஷயான் பும்ச சங்கஸ்தேஷு பஜாயத்தே சங்காட் சஞ்சாயத்தை காம காமக்ரோதோ பிஜாயத்தை. நம்ம எந்த மாதிரியான ஒரு விஷயத்தோட சங்கம் கொள்றோமோ அந்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு ஆசைகள் ஏற்படுறது. அந்த ஆசைகள் வந்து பூர்த்தி அடையல அப்படின்ற பட்சத்துல அதே வந்து கோபமாறுது. அந்த ஆசை பூர்த்தி அடையும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது பேராசையா மாறுது. அதனால நம்ம பார்க்கலாம், ஒரு பெரிய ஒரு சின்ன உதாரணம், நம்ம இந்த இந்த யஜ்யம் எல்லாம் பண்றாங்க, அக்னி ஜுவாலை வருது, நீங்க நெய் அதுல ஊத்துங்க, என்ன ஆகும், அது அப்படியே அந்த அந்த ஜுவாலை பெருசாகும் இல்லையா? அது மாதிரி நம்ம ஆசையை, இந்த பௌதிக ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம், இது நான் எனக்கு மேலும் இது மேல அடையலாம் அதை அடையலாம் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா அது வந்து அதுக்கு தீர்வே கிடையாது. பேராசை தான் அதிகமாகுது. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய அந்நிய அபிலாஷங்கள், தேவையில்லாத ஆசைகளை வந்து நம்ம அகற்றணும். கிருஷ்ணனுடைய சேவை ஈடுபடுவதன் மூலமாக நம்ம நம்மளை காப்பாத்திக்கலாம். அதனால இங்க என்ன விஷயம் பேசப்பட்டிருக்கு, நம்ம எதை பார்க்கிறோம் எதை கேட்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம காதுகளை, நம்ம காதாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், சுவாசம் பண்ற ஒரு 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 நிலை இருக்கட்டும், அப்புறம் நம்ம வந்து ஸ்பர்ஷம் தொடக்கூடியதாக இருக்கட்டும், நாக்க கொஞ்சம் சுவைக்கக்கூடியதாக இருக்கட்டும், அது எல்லாமே பகவானோட தொடர்புடையதாக இருக்கணும். அப்படின்னா என்ன, கண்களை கொண்டு பகவானுடைய திருமேனியை பார்க்கணும், காதை கொண்டு பகவானுடைய திவ்யமான விஷயங்களை பத்தி நம்ம கேட்கணும், அப்புறம் நாக்க கொண்டு கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட பிரசாதத்தை நம்ம ஏத்துக்கணும், அப்புறம் நம்ம வந்து பக்தர்களை வந்து பகவான் நம்மளோட கை கரங்களை கொண்டு பகவானோட கோயில சேவை செய்யணும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து சஞ்சலம் அடையாம பகவானுடைய சேவை எடுக்கிறதுனால ரிஷிகா ஈஷா, இந்த ரிஷிகளுக்கெல்லாம் அதிபதி அவர், புலன்களுக்கெல்லாம் அதிபதி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவருடைய கருணையின் மூலமாக நம்மளால மாயையினுடைய பிடியிலிருந்து விடுதலை பெற்று இருக்க முடியும் அப்படின்றது பாகவதனுடைய கருத்து. அதை நம்ம பார்க்கிறோம். அதுதானே நடக்கிறது அஜாமிலனோட வாழ்க்கையில. அதற்கு பிறகு அவன் பகவத் பக்தியில தீர்க்கமா எடுத்துனான் இல்லையா, அதுக்கு பிறகு. சோ அந்த மாதிரி நம்மளும் அதை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், மறுபிறவின்றது கண்டிப்பாக இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அஜாமிலனுடைய நிலையில. அஜாமிலனுக்கு 2வது வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இல்லையா. யமதூதர்கள், நம்ம யாருமே நீங்க நம்புறது இல்ல யமதூதர்கள் இருக்காங்கன்னு, எனக்கு பின்னாடிதான் இருக்காங்க பாருங்க. யமதூதர்கள், அதாவது பக்தர்களுக்கு யமதூதர்கள் தெரியவே கண்ணிலே தென்பட மாட்டாங்க இல்லையா. ஏன் அப்படி? ஏன்னா நம்ம போன வாரம் தான் பார்த்தோம், எங்க வந்து கிருஷ்ண கீர்த்தனம் நடக்கிறதோ, யார் கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்றாங்களோ, யார் கிருஷ்ணரை பத்தி பேசுறாங்களோ, யார் பக்தர்களுடைய சங்கத்துல இருக்காங்களோ, யார் தாமரை திருவடிகளை வந்து பகவானுடைய தாமரை திருவடிகளை புகழறாங்களோ அவங்களுக்கு யமதூதர்களுடைய தரிசனம் கிடையவே கிடையாது. ஏன்னா யமதூதர்கள் அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. யமராஜரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க கிருஷ்ணர் கீர்த்தனம் நடக்கிறதோ தன்னையே மெய்மறந்து இருக்காருன்னு பாகவதம் சொல்றது. சோ அது ஒரு விஷயம் நம்ம கேட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சிடணும் அப்படின்னா, சத் சங்கம்ன்றது அவசியம்ன்றது தெரிஞ்சிடணும். சத் சங்கம் இல்லை அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும், நம்மளுடைய நிலைமை வந்து அசத் சங்கத்தை நம்ம நாட்டிடுவோம். நம்ம தவறு பண்ணும்போது நம்மளுக்கு திருத்தறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த இயக்கத்திற்கு பேர் என்ன அப்படின்னா அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். பிரபுபாதர் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் அப்படின்னு பேர் கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா சொசைட்டி ஒரு சமூகமா வந்து என்ன பண்றோம், கிருஷ்ணரை பத்தி நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். அதனாலதான் பக்தர்களுடைய சங்கம் மிகவும் அவசியமானது. தனியா இருந்தது கலியுகத்துல பக்தி பயிற்சின்றது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். அதனால அது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிடணும். அப்புறம் இன்னொரு விஷயம், அஜாமிலன் கிட்ட நம்ம என்ன தெரிஞ்சிடணும் அப்படின்னா, நம்ம செய்த தவறை நினைத்து நம்ம வருந்தி முன்னாடி நம்ம என்ன தவறு செஞ்சிருக்கோமோ அதை நினைச்சு வருந்தி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, ஏன்னா தயவு செய்து எனக்கு சக்தி இல்ல, புத்தி இல்ல, பலம் இல்ல, நீங்க உங்களுடைய கருணையை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மனப்பான்மையோட கிருஷ்ணர்கிட்ட நம்மளை வந்து நம்ம அவர்கிட்ட சரணடைஞ்சோம் அப்படின்னா பகவான் என்ன சொல்றாரு, மா சுச்சக, பயப்படாத, நான் இருக்கேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அதனால அது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம செய்த தவறுக்கு நம்ம வருந்தனம் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். இன்னொரு மிகவும் முக்கியமான விஷயம், பகவானுடைய திருநாமத்தினுடைய ஏற்றம். அவருடைய எவ்வளவு காருண்யம் வாய்ந்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவருடைய கருணையின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த நாம ஜபத்தின் மூலமாக எல்லா விதமான தடங்களையும் நம்ம கடந்து கிருஷ்ணருடைய திருவடிகளை நம்மளால அடைய முடியும். அதனால நடந்தது அஜாமிலனுக்கு. தன்னுடைய பையன்தான் கூப்பிட்டான், பையனை கூப்பிட்டாலுமே கூட அந்த பகவானுடைய திருநாமத்தை உச்சாரணம் செஞ்சதுனால அவன் தூய்மை அடைஞ்சான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம எப்பயுமே குழந்தைகளுக்கு, நம்ம வீட்டுல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு
கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, கோபிநாத், நந்தநந்தனா, ஹரி, எவ்வளவோ அழகான கிருஷ்ணனுடைய நாமங்கள் இருக்கு. அதை நம்ம வைக்கலாம். ஸ்திரீகளாக இருக்கட்டும், லக்ஷ்மி, வைதேகி, எவ்வளவோ அற்புதமான பேர் இருக்கு. விஜயா, ராதிகா, ராதா, எவ்வளவு சீதா, அற்புதமான பெயர்கள் எவ்வளவு இருக்கு. அது மாதிரி நம்ம கிருஷ்ணனோட தொடர்பு இருக்கக்கூடிய பெயர்கள் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறது மிகவும் சாத்தியம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தெரிஞ்சோ தெரியாம என்ன பண்ணுவோம், எப்பயுமே நம்ம குழந்தையோட பேரை கூப்பிட்டுட்டே இருப்போம். அப்படி நம்ம கூப்பிட நம்ம தூய்மை அடைவோம் இல்லையா? அதுவும் ஒரு அற்புதமான விஷயம். இதெல்லாம் சுருக்கமாக நம்ம பேசியிருக்கக்கூடிய சில முக்கியமான சாரங்கள், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சாரங்கள். ஆறுமுகம் பிரபு கை ரைஸ் பண்ணார், என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அவரோட கருத்தை எடுத்துட்டு நான் வந்து ஜபத்தை பத்தி பேச போறேன். ஹரே கிருஷ்ணா. ஓகே, கை ரைஸ் பண்ணார், ஆனா இப்போ கை டவுன் பண்ணிட்டார். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க உபன்யாசர் கடைசியில சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த அஜாமிலனுடைய லீலையின் மூலமா நம்ம தெரிஞ்சின்ற மிகவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாம ஜபத்தினுடைய ஏற்றம். சோ இப்ப இந்த நாம ஜபம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு நாம அபராதம் அப்படின்ற நிலை, 3 விஷயத்தை பத்தி நம்ம கேட்டோம். நாம அபராதம், நாம அபாஸ், சுத்தநாம், 3 விஷயங்களை பத்தி கேட்டோம். இப்ப இந்த நாம அபராதங்கள், ஆராதனை, அந்த பகவானை நம்ம நாமத்தை கொண்டு துதிக்கும் பொழுது அது தவறுகள் செய்யாம எப்படி நம்ம பகவானை திருப்திப்படுத்த முயற்சி பண்றது அப்படின்ற ஒரு சாதகனை அதை தெரிஞ்சுக்கணும். இப்ப சுருக்கமாக இந்த 10 அபராதங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 10 அபராதங்கள் என்ன அப்படின்னா, பகவானுடைய பக்தர்களை நிந்திக்கிறது. பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள் யாருன்னா அவருடைய தூய பக்தர்கள். அந்த தூய பக்தர்களை நம்ம நிந்திக்க கூடாது. சதாம் நிந்தா நாம்னஃப் அபராதம் இதனுதே யதக்யாதிம் யாதம் கதமு சகதே தத் விகிரகம் அப்படின்னு முதல் விஷயம் பத்மபுராணத்தை சொல்லப்பட்டிருக்கு. 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இதர தேவதாக்கள் இருக்காங்க இல்லையா, சிவபெருமானாக இருக்கட்டும், பிரம்மதேவராக இருக்கட்டும், கணபதியாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், எல்லாமே கிருஷ்ணரும் அவங்க எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறது. பகவான நாமத்தை சிவஸ்ய ஸ்ரீ விஷ்ணு யைஹ குண நாமாதி சகலம் தியாபின்னம் பஷ்யேத் சகலு ஹரி நாமாஹி தக்கரஹ. சோ அப்போ பகவானோட ஒன்றி பார்க்கறது, நீங்க எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறது. அப்படின்னா அவங்க மத்த இதர தேவதாக்கள் அவங்க தனித்து இயங்குறாங்களும் நினைக்கிறது. அதுவும் சரி கிடையாது. அவரோட சமத்துவமாக பகவானுக்கு சமமானவர்கள் யாரும் கிடையாது, பகவானுடைய தனித்து செயல்படக்கூடியவர்களும் யாரும் கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு தவறான புரிதல் நம்ம நினைச்ச கூடாது. சோ இது ஒரு அபராதம், 2வது அபராதம். 3வது அபராதம் குரோர் அவக்ஞா. நம்ம ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடையறதுக்கு ஒரு ஆன்மீக குரு கிட்ட நம்ம தஞ்சம் புகழணும். அந்த ஆன்மீக குரு கிட்ட தஞ்சம் புகழ்ந்து அவர் கொடுக்கக்கூடிய உபதேசங்களை கேட்டு, அந்த ஆன்மீக குருன்றவர் யார், குரு சிஷ்ய பரம்பரையில வரக்கூடியவர். இப்ப குறிப்பா நம்ம இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்துல அவருடைய ஸ்தாபக ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர், ஸ்ரீல பிரபுபாதருடைய பிரதிநிதிகள் இருக்காங்க. சில பேர் நிறைய பேர் நிகழ்ச்சியில நீங்க கலந்து இருக்கக்கூடியவங்க தீட்சை பெற்றிருக்கக்கூடிய பக்தர்களா இருக்கீங்க. தீட்சைனா ஒரு குருவை அணுகி அவர் குருவுடைய கருணையை நாடி அவருடைய அறிவுரை பிரகாரம் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சுருக்கீங்க. அப்ப குருக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். அப்போ குருவனுடைய உபதேசங்களை நம்ம என்னைக்குமே மீறக்கூடாது. அவர் கொடுக்கக்கூடிய என்ன உபதேசங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு, தினசரி கிருஷ்ணோட திருநாமத்தை உச்சாரணம் பண்றது, 16 மாலை ஜபம் பண்றது, 16 சுற்றுக்கள் ஜபம். அதுக்கு நம்ம வரலாம். 16 சுற்றுக்கள் ஜபம்னா என்னன்னு, அதற்கு பிறகு நம்ம வந்து 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கிறது. அதை பத்தி நம்ம பேசலாம், 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகள் என்ன அப்படின்னு. அதற்கு பிறகு நம்ம தினசரி பிரசாதம், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்ட பிரசாதத்தை மட்டுமே ஏத்துக்கிறது, வெளியில எதுவும் சாப்பிடாம. இதெல்லாம் மிகவும் அடிப்படையான விஷயங்கள். அதுக்கு பிறகு கிருஷ்ணரை பத்தி நம்ம தினசரி நினைக்கிறது. எப்படி நினைக்கிறது, நம்ம ஜெபம் பண்றது மூலம் நினைக்கிறோம், அவருக்கு ஆராதனை பண்றோம், அவரை பத்தி படிக்கிறோம், அவரை பத்தி கேட்கிறோம். இது மட்டும் இல்லாம நம்ம மற்றவங்களுக்கும் கிருஷ்ணரை பத்தி எடுத்து சொல்றது. இதனால நம்ம குரு நம்மளுக்கு அறிவுரை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நீ பண்ணு, நீ குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் சரி, நீ வந்து ஆசிரமத்துல இருந்தாலும் சரி, நீ எங்க இருந்தாலும் சரி, நீ யாரே தேக்கோ தாரே கஹோ கிருஷ்ண உபதேஷ் அமார ஆகிய குருவை தாரோய தேஷ். இது மாதிரி நீ கிருஷ்ணனை பத்தி உபதேசம் பண்ணி நீ ஒரு குரு ஆகணும்னு நமக்கு குரு அறிவுரை கொடுத்திருக்காரு. அதை நம்ம பின்பற்றணும். சோ இது குரு அவக்யா. அப்புறம் 4வது ஸ்ருதி சாஸ்திர நிந்தனம். அதாவது வேதங்களோட ஒன்றி இருக்கக்கூடிய நூல்களை மட்டமா பேசுறது, மட்டம் தட்டி பேசுறது, இது உண்மை கிடையாது, இது கட்டுக்கதை, இதெல்லாம் வந்து போய் அப்படின்னு சொல்லி நினைச்சு பேசுறது. சாஸ்திரங்கள் இப்ப வந்து பாகவதம், பகவத்கீதா, இதெல்லாம் வந்து ஏதோ தூங்கறதுக்கோசம் இருக்கக்கூடிய நூட்கள். இது மாதிரி பலவிதமான அபராதங்கள் நம்ம பண்ணலாம். ஆனா சாஸ்திரத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை. நம்ம கேட்டோம் இல்லையா, யமதூதர்கள் சொல்லி கேட்டோம் இல்லையா, என்ன சொல்றாங்க, வேதோ நாராயணோ சாட்சாத் அப்படின்றாங்க யமதூதர்கள். இந்த வேதங்கள் சாட்சாத் நாராயணுடைய சுவாச காற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதன் மேல நமக்கு நம்பிக்கை வேணும். சாஸ்திரத்தின் குரு சாது சாஸ்திரம் 3 விஷயங்கள், ஒரு முக்கோணம் மாதிரி, குரு சாது சாஸ்திரம்.
சோ குரு சொல்லக்கூடிய விஷயங்கள் சாஸ்திரத்துக்கு ஒன்றி இருக்கு. சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அதான் வந்து பூர்வீக ஆச்சாரியர்களும் பேசியிருக்காங்க. இந்த 3 சாதுக்கள். சோ இது 3 பேருடைய வழிகாட்டுதல் நம்மளுக்கு தேவை. அவங்களுக்கு எப்பயுமே நம்ம அடிபணிந்து இருக்கணும். அப்புறம் ததார்த்தவாதக. ததார்த்தவாதகன்றது என்ன அப்படின்னா, இது வந்து எத்தனாவது 4வது அபராதம். ததார்த்தவாதம்ன்றது 5வது அபராதம். ததார்த்தவாதம்னா சாஸ்திரத்துல கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்த நம்ம தவறாக அதை புரிஞ்சுக்கிறது. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பௌதிகமான ஒரு விளக்கத்தை கொடுக்கும். அதாவது என்னன்னா, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நீங்க ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் பண்றீங்க, அப்ப வந்து உள்ள இருக்கக்கூடிய சில ரசாயனங்கள் எல்லாம் கலங்கி உங்களுக்கு வந்து ஒரு விதமான சக்தி ஏற்பட்டு உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஏதாவது தேவையில்லாத விளக்கங்கள் கொடுக்கக்கூடாது. சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்ம கிருஷ்ணருடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்றதன் மூலமாகவும் அதை கேட்பதன் மூலமாகவும் கோடான கோடி ஜென்மத்துல பண்ண பாவங்கள் மட்டும் இல்ல, நம்ம பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பாவங்கள் இதெல்லாம் கூட நம்ம விலகுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. இதுதான் ததார்த்தவாதக. அதனால சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் சிலது நம்மளால நம்ம புத்திக்கு எட்டாம இருக்கலாம், பொது அறிவை கொண்டு புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம். இருந்தாலும் சாஸ்திரம் என்னைக்குமே தப்பாகாது. ஏன்னா இது பகவானுடைய திருவாயிலிருந்து வந்த வார்த்தைகள். அதனால அது நம்ம அதை நம்ம மதிச்சு அடிபணிந்து இருக்கணும். அதுதான் ததார்த்தவாதம். அப்படி நம்ம சாஸ்திரத்தை தவறுதலா பேசினோம், அதை வந்து இறக்கி சொன்னோம் அப்படின்னா அந்த நாமத்தை நம்ம உச்சாரணம் பண்ணும்போது எந்த விதமான பலனை நம்மளால அடைய முடியாது. ஹரிநாம்னி கல்பனம். ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாரணம் வந்து ஒரு கற்பனையா நினைக்கிறது, அதோட பலன்களை வந்து ஒரு கற்பனையா நினைக்கிறது இல்லையா? அதுவும் தவறு. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினுடைய சக்தியை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன இது அஜாமிலனோட கதை, இதெல்லாம் வந்து இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கற்பனை கதையை நினைக்கக்கூடாது. அப்புறம் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினுடைய பலன்களை பத்தி இதெல்லாம் சொல்லியிருக்க வழி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. இது ஹரிநாமினி கல்பனம். அப்புறம் மிகவும் ஒரு மோசமான அபராதம், அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, முதல் அபராதம் பக்தர்களை நிந்திக்கிறது, வைஷ்ணவ அபராதம்னு பேரு. இந்த வைஷ்ணவ அபராதம் போனோம்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பக்தின்றது அந்த எழுச்சி கூட பெறாது, அது சின்னாபின்னமா ஆயிடும். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, நாம்னோ பலாத்யஸ்ஸி பாப புத்திர் ந வித்யதே தஸ்ய யமைதி சுத்திஹி. என்ன அர்த்தம்? நம்ம பகவானுடைய திருநாமத்தை சொல்லின்ற பாவகாரியத்தை ஈடுபடுறது, அதாவது சினிமாவுக்கு போறது, அப்புறம் மற்ற கெட்ட பழக்கங்கள்ல ஈடுபட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படின்னா என்ன, கடவுளை கிருஷ்ணர் வந்து நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா, நம்மளோட வீட்டு ஒரு வேலைக்கார மாதிரி. அதாவது நான் ஏதாவது பண்ணுவேன், நீ அப்புறம் வந்து சுத்தம் பண்ணி விட்டுரு. எவ்வளவு ஒரு தவறான ஒரு மனப்பான்மை இது. பகவான் இதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிறார், தெரிஞ்சோம்னு நம்ம இந்த மாதிரி பாவத்துல ஈடுபட்டு நம்ம புலங்களை கட்டுப்படுத்த முடியலன்றதுக்கோசம் பாவத்துல ஈடுபட்டது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு அதை சரி பண்றதுக்கு நம்ம பகவானோட நாமத்தை சொல்றோம். இது ரொம்ப தப்பு. ஆனா இங்க அஜாமிலனோட கதையை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அஜாமிலன் அந்த மாதிரி செய்யல. அஜாமிலன் அறியாம பகவானோட நாமத்தை சொன்னோம். நாராயணா நீங்க வா, நாராயணி அங்க போ, நாராயணன் எனக்கு இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, அவன் பையனை தான் கூப்பிட்டானே தவிர நான் பண்ண பாவத்துக்கு நாராயணோட பேரை சொல்லி அவன் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணான். அதனால இதை நம்ம புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப தவறான ஒரு விஷயம், இதன் காரியத்துல ஈடுபடக்கூடாது. சரியா? அப்புறம் 8வது அபராதம் தர்ம பிரதத்யாக ஹுதாதி சர்வ சுபக்ரியா சாமியம். அதாவது என்ன அப்படின்னா, பகவானுடைய நாமத்தின் பேர்ல மங்களகரமான சில செயல்களை செய்யறது, அல்லது வந்து கர்மகாண்ட செயல்களை செஞ்சு பகவான நாமத்தோட அது சரிசமமா பாக்குறது. அதாவது என்ன, அதாவது நீங்க வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தலைவலி போயிடும், இடுப்பு வலி போயிடும், உங்களுக்கு வந்து வீட்டுல இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அது மாதிரி பகவான நாமத்தை ஒரு வியாபாரமாக நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். கிருஷ்ணோட நாமத்தை நம்ம எதுக்கு உச்சாரணம் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கோசரம் கிடையாது. கிருஷ்ணோட நாமத்தை உச்சாரணம் பண்றது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கோசரம். அதனால வேதத்துல இருக்கக்கூடிய சில சடங்குகள் எல்லாம் வந்து உபயோகப்படுத்தி நம்ம அந்த நாமத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அப்புறம் அஸ்ரத்தானே விமுகே யஷ்வன்வதி யஷ்டோபதேச சிவநாம அபராதக. நம்பிக்கை இல்லாத நபர்கள் கிட்ட பகவான நாமத்தை திணிக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவானோட நாமத்தை நம்ம உச்சாரணம் பண்ணி இந்த சில பேர்கிட்ட சொல்லலாம், அவங்க ஜபம் பண்ண சொல்லி. இப்போ பகவானோட பத்தின மேலும் அதிகமான நாம ரூப குண லீலங்களை நம்ம அதிகமாக அவங்க கிட்ட விளக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, அவங்களை நம்மளை பார்த்தாலே வந்து எரிஞ்சு விழுறாங்கன்னா கூட ஒரு பக்தன் வந்து என்ன பண்றான், எப்படியாவது கிருஷ்ணோட நாமத்தை சொல்ல வைக்கிறான். ஆனா அப்படியே அவங்க எந்த விதமான நம்பிக்கையில எதுவுமே விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்துல அவங்கள நம்ம கட்டாயப்படுத்துறது அவசியம் இல்லை. ஆனா அறிமுகப்படுத்துறது மிகவும் அவசியம். பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கிருஷ்ண நாமத்தை பத்தியும் கிருஷ்ணனுடைய கதையை பத்தியும் கண்டிப்பா மற்றவங்களுக்கு எடுத்து வைக்கணும். அப்போ அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட நம்ம பணிவோட நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். அப்படியும் இல்லாத பட்சத்துல நம்ம அதுக்கு மேல அதிகமான உபதேசங்கள் ராதாகிருஷ்ணன் லீலையை பத்தியோ
அல்லது மற்ற உயர்ந்த உபதேசங்களை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல அடிப்படை விஷயங்களை அவங்க எடுத்து சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்க்கலாம், பகவானே நித்யானந்த பிரபுவா, கிருஷ்ணரே கலியுகத்துல சைத்திரிய மகாபிரபுவா இறங்கினார், பலராமர் நித்யானந்த பிரபுவா வந்தார். அவங்க வந்து மிகவும் மோசமான ஹரே கிருஷ்ண மகாமந்திரன்ற பேரை கேட்டாலே, இல்ல கிருஷ்ணர் பேரை கேட்டாலே அப்படியே அவங்களுக்கு வந்து கொந்தளிச்சு எறிவாங்க. அப்படிப்பட்டவங்களை கூட நித்யானந்தர் ரொம்ப பணிவோடு அவங்களை அணுகி கிருஷ்ணர் நாமத்தை சொல்ல வச்சார். அது அவர் மிகப்பெரிய உன்னதமான பக்தர். ஆனா பொதுவாக நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டோம். அது இருந்தாலும் பணிவோட நம்ம அவங்களை அர்ப்பணிப்போம். அதனால கட்டாயப்படுத்தி நம்ம யாரையும் திணிக்கணும்னு அவசியம் இல்லை. காலப்போக்கில் அவங்களே புரிஞ்சுப்பாங்க. நம்ம அவங்களுக்கு கிருஷ்ண பிரசாதத்தை கொடுக்கலாம். கிருஷ்ண பிரசாதத்தை கொடுத்து கிருஷ்ண பிரசாதம் அவங்கள மாற்றும். சாதாரண ஒரு கருத்து. அடுத்தது மிகவும் இன்னொரு முக்கியமான 10வது அபராதம், ஸ்ருதேபி நாம மகாத்மே எஃப் பிரீத்தி ரஹிதோ நரஹ அஹங் மமாதி பரமோ நாம்னி சோப் அபராத கிருத். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது பகவானுடைய ஸ்ருதேபி நாமத்தினுடைய மகத்துவம் எல்லாம் தெரிஞ்சுண்டு எஃப் பிரீத்தி ரஹிதோ நரஹ, அது மேல நம்மளுக்கு இன்னும் நம்ம ருச்சியை வளர்த்துக்கல. அஹங் மமாதி பரமோ நாம்னி சோப் அபராத, அகம் நான், எனது, என்னுடையது, நான் எப்படி இன்பத்தை அனுபவிக்கிறது, இதே உலகாயுத ஆசைகளை வளர்த்துட்டே இருக்கிறது. அதாவது நம்மளுக்கு உலகாயுத ஆசைகள் இருக்கு, தெரிஞ்சுட்டே அதிகமா வளர்த்துக்கிறது, அதுவும் ஒரு அபராதம். இந்த அபராதத்தெல்லாம் நம்ம தவிர்க்கல அப்படின்னா, இந்த சொன்ன 10 அபராதங்களை தவிர்க்கல அப்படின்னா நம்மளால வேகமா முன்னேற்றத்தை அடைய முடியாது பகவான் பக்தியில. அதனாலதான் நம்ம ஹரே கிருஷ்ண மாமந்திரம் சொல்லிட்டேனே பிரபு, அப்படி இருந்து எனக்கு ஏன் ஸ்வரூபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பலவிதமான பௌதிக ஆசைகள் இருக்கு, பலவிதமான அபராதம் நம்மளுக்கு தெரியாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, படிப்படியா இதெல்லாம் சிலதெல்லாம் உடனடியாக கட் பண்ணிடணும், உடனடியாக வெட்டி எரிச்சு தூக்கி போட்டுடணும். இப்போ இந்த 10வது அபராதம் இருக்கு, உலக ஆசைகள் விடுபடுறது. அதுக்கு நம்ம பயிற்சி பண்றோம், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அவர்கிட்ட நம்ம ரொம்ப கருணையோட அவர்கிட்ட நம்ம கேட்கணும், யாசிக்கணும். கிருஷ்ணா, எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை, எனக்கு என்னோட மனசு இங்க நலப்பாயிருது, தயவு செய்து எனக்கு நீங்க உதவுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம கேட்கணும். அப்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா, பகவான் அவர் ஒரு நபர், கிருஷ்ணன்ற ஒரு நபர். கிருஷ்ணர் பக்த வத்சலர், பக்தர்களுக்கு மேல பிரியம் கொண்டவர். நேர்மையாக அவர்கிட்ட இந்த மாதிரி யாசிக்கும் பொழுது கிருஷ்ணன் நம்மளுக்கு உதவுவார். அந்த நம்பிக்கையோட நம்ம இந்த திருநாமத்தை உச்சாரணம் பண்ணணும். இன்னொரு முக்கியமான ஒரு 11வது அபராதம்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, அபிப்பிரமாதக அப்படின்னு. அபிப்பிரமாதம்னா கவனக்குறைவு. கிருஷ்ணனுடைய திருநாம உச்சாரணம் செய்யும் பொழுது கிருஷ்ணரை நம்ம உதாசீனப்படுத்துறது, அது கவனக்குறைவு. இந்த கவனக்குறைவுல இருந்து நம்ம எப்படி விலகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இது இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாரணம், இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாரணத்தின் மூலமாக எப்படி ஒரு உயர்ந்த பலன் நம்ம அடைய முடியும், அதற்கு தடை கற்களாக இருக்கக்கூடியது இந்த 10 அபராதங்கள். இந்த 10 அபராதங்கள் நம்ம தினசரி நம்ம சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நினைவுபடுத்திப்போம். தினசரி கார்த்தால இந்த 10 அபராதங்களை சொல்லி, இந்த 10 அபராதங்களை நம்ம செய்யக்கூடாது, இந்த 10 அபராதங்களை செஞ்சோம் அப்படின்னா கிருஷ்ணர் மேல நம்மளுக்கு பிரீத்தி வளராது. நம்ம கிருஷ்ணருக்கு இன்பத்தை கொடுக்க, பிரீத்தினா அவர் மேல நம்ம அன்பை வளர்த்துக்க முடியாது அப்படின்றது கருத்து. கிருஷ்ணர் மேல அன்பை வளர்த்துக்கிறதுக்கோசம் நம்ம வாழ்க்கை இருக்கு, கிருஷ்ணர் மேல பிரேமையை வளர்த்துக்கிறதுக்கோசம் இந்த ஜென்மமே இருக்கு நம்மளுக்கு. இந்த மனித பிறவில இந்த பிரேமையை ரொம்ப எளிமையாக கிருஷ்ணன் கொடுக்கிறார். அதுக்கு அவர் எப்படி வந்திருக்கார்? கலிகாலே நாமரூபே கிருஷ்ண அவதார், நாமரூபமாக இறங்கி வந்திருக்கார். இந்த மகாமந்திரத்தினுடைய ஸ்வபாவம் என்ன அப்படின்னா, இந்த மகாமந்திரத்தை உச்சாரணம் செய்யறதுனால நம்ம அடையக்கூடிய பயன் என்ன அப்படின்னா, கிருஷ்ண நாம மந்திரே ஏதே ஸ்வபாவ் ஏஜபே தாரே கிருஷ்ண உபஜய் பாவ். சைத்தன்ய சரிதாமிரதம் என்ன சொல்றது அப்படின்னா, யார் ஒருத்தர் இந்த கிருஷ்ணனுடைய மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன எழுச்சி பெறுறது? ஹிருதயத்துல பகவான் மேல பிரேமை வளருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பிரேமை கண்டிப்பாக எல்லாருக்கும் வளர்ச்சி பெறும். ஆனா நம்மளுடைய ஹிருதயம் இப்ப கல்லு மாதிரி இருக்கு. ஏன்? இந்த அபராதம் எல்லாம் செய்யறதுனால. இந்த அபராதம் செய்யறதை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா, கவனத்தோட அந்த அபராதங்களை நம்ம தவிர்க்க முயற்சி செஞ்சோம் அப்படின்னா, அப்ப கண்டிப்பாக அந்த நாம அபராதம்ன்ற நிலையிலேருந்து நம்ம நாமாபாஸ் அப்படின்ற நிலைக்கு உயர் பெற முடியும். அப்புறம் அந்த நாமாபாஸ்ன்ற நிலையிலேருந்து சுத்த நாமத்தை நம்ம சுத்த நாமன்ற நிலைக்கு நம்ம ஏற்றம் பெறலாம். இப்போ இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உச்சாரணம் செய்யும் பொழுது நடைமுறையில இப்போ 2 விதமான விஷயங்கள் நம்ம பண்றோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹரே கிருஷ்ண இயக்கத்துல இப்ப நம்ம நிறைய பேர் இங்க பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கீங்க. நம்ம என்ன பண்றோம் தினசரி? நம்ம அன்னைக்கு கூட கேட்டோம், இந்த கலியுகத்துல சிறந்த தர்மம் ஏதாவன் ஏவ லோகேஸ்மின் பும்சாம் தர்ம பரஸ்மிருத பகவத் பக்தி யோக தன்னாம கிரகணாதிபிகி அப்படின்னு யம தர்மராஜா சொல்றாரு. இந்த பக்தி யோகத்தை நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா, அவரோட நாம உச்சாரணத்தின் மூலமாக. இந்த நாம உச்சாரணம் 2 விதமான வழியில பின்பற்றப்படுறது. என்ன அப்படின்னா, ஒண்ணு சங்கீர்த்தனம். சங்கீர்த்தனம்னா எல்லாரும் ஒன்று கூடி கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சாரணம் பண்றது. நீங்க எல்லாரும் நம்ம
இப்ப நம்ம இந்த லாக்டவுனால நிறைய பேரால வர முடியல. பொதுவா நம்ம எல்லாரும் கீர்த்தனத்துல சேர்ந்து கிருஷ்ண நாமத்தை பாடுவோம். எல்லாரும் கை தட்டி ஹரே கிருஷ்ண நாமத்தை எல்லாரும் சேர்ந்து பாடுறது. ஒருத்தர் பாடுவார், எல்லாரும் கூட சேர்ந்து அத மறுபடியும் பாடுறது. அதுக்கு பேர் சங்கீர்த்தனம்னு பேர். சேர்ந்து கிருஷ்ணோட நாமத்தை உச்சாரணம் பண்றது. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா ஜபம். இப்போ இதுதான் வந்து இந்த ஜபப்பை. நிறைய பேர் இங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இப்ப உங்களுக்கு இங்க வந்து ஜபம் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய பக்தர்கள், ஜபம்னா வந்து இது வரைக்கும் பண்ணல ஆனா ஆர்வத்தோடு இருக்கீங்க, பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு, அவங்களுக்கோசம் நான் இப்ப சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ இது வந்து ஜப மாலைன்றது இருக்கு. இந்த ஜப மாலை வந்து துளசியில ஆன மாலை, துளசினால செய்யப்பட்ட இந்த மாலை. சோ இந்த மாலையில வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சில பேர் வேப்ப மாலை கூட வச்சிருப்பாங்க, அது ஒரு பரவாயில்ல. அது இப்ப நம்ம 108 மணி இருக்கு இதுல. இந்த 108 மணியை கொண்டு நம்ம என்ன பண்றோம், கிருஷ்ணனுடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்றோம். இந்த ஹரே கிருஷ்ண நாமத்தை உச்சாரணம் பண்றோம். இது வந்து தலைமாலைன்னு நம்ம தலைமணின்னு சொல்லலாம் நம்ம. இந்த மணியை வந்து நம்ம இங்கதான் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா, கிருஷ்ணர் அணுகிறதுக்கு முன்னாடி நம்ம கிருஷ்ணர் கலியுகத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்சிருக்கு. அப்படி அவதரிச்ச ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிட்ட பஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பஞ்ச தத்துவ மகாமந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்றோம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய சாக்ஷா சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்சிருக்கார். நித்யானந்தா பலராமர் நித்யானந்தரா அவதரிச்சிருக்கார். அப்புறம் அத்வைதான்றது சதாசிவ மற்றும் மகாவிஷ்ணு, அவங்க 2 பேருடைய இணைந்து அவங்க அத்வைத ஆச்சாரியராக அவதரிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு கதாதர பண்டிட், ஸ்ரீமதி ராதாராணியே கதாதர பண்டிட்டாக வந்திருக்காங்க. அப்புறம் ஸ்ரீவாஸ் பண்டிட், ஸ்ரீவாஸ் டாக்கூர், அவர் வந்து நாரத முனியே. ஸோ இவங்க 5 பேருடைய 5 பேர் மட்டும், அது மட்டும் இல்லாம மத்த அவங்க வழி வந்த பக்தர்கள் எல்லாரையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இது என்ன அப்படின்னா, இந்த வந்து என்ன அப்படின்னா ஷமம் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாம அதை அபராதம் பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்களோட கருணையின் மூலமாக நம்ம வந்து அந்த அபராதத்துல இருந்து விடுதலை அடையலாம். அதனாலதான் இந்த பஞ்ச தத்துவ மந்திரத்தை நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி சொல்றோம். இப்ப யாராவது நீங்க சொல்லலாம் அப்படின்னா இப்பெல்லாம் நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். 16 மாலை இப்போ அப்புறம் அடுத்து நம்ம அதுக்கு வரலாம், போடுறோம்னா போலாம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 108 மணி இருக்கு இல்லையா, இந்த 108 மணியில நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம சொல்றோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. முதல்ல சங்கீர்த்தனம்னா என்னன்னு சொன்னேன், எல்லாரும் சேர்ந்து பாடுறது. இப்ப தனிப்பட்ட முறையில நம்ம இந்த ஜபம் பண்றோம். இப்போ இது வந்து எப்படின்னா மிருதுவாக சொல்றது, சத்தமாவும் சொல்லலாம். அதே சமயத்துல சத்தமா சொல்லும்போது என்ன ஆகும், பக்கத்துல நிறைய பேர் உட்காந்து பண்ணும்போது சில சமயம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 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 இடையூறாக இருக்கும். நீங்க தனியா இருக்கும்போது சத்தமா கூட சொல்லலாம், சரியா? என்ன இதுல இப்ப இந்த மகாமந்திர உச்சாரணத்துல இந்த மகாமந்திர உச்சாரணத்துல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம பண்ண வேண்டியது கவனத்தோட கேட்கறது. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்ப நான் என்ன பண்ண பாருங்க, என்னுடைய கட்டாரல், என்னுடைய இந்த இந்த மோதிர விரல் இருக்கு, இந்த நடுவரல் இருக்கு, நடுவரல் இடையில இந்த மணியை நான் வந்து எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இந்த மகாமந்திர ஜபத்தை நான் வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன, வாயால நம்ம மந்திரத்தை சொல்றோம், காதால கேட்கிறோம். இதான் நம்ம பண்ண வேண்டியது, வேற எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை. இதுதான் இந்த மகாமந்திரத்தினுடைய ரகசியம் வந்து இதுதான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இப்போ இந்த அளவுக்கு, இப்போ ரொம்ப சத்தமாகவும் சில பேர் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு சத்தமாக நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. மிருதுவாக நம்ம சொல்றது நம்ம காதுல கேட்கணும், பக்கத்துல இருக்க கூட கொஞ்சம் கேட்கலாம், அவங்களுக்கு தொந்தரவு அடையாத அளவுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ இது மாதிரி 108 மணி நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்றோம், 108 தடவை. ஸோ இது நம்ம 108 தடவை சொன்னோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு என்ன ஏற்படுறது, இது வந்து ஒரு மாலையா இருக்குது, ஒரு மாலையா நம்ம கருதுறோம். இது 108 தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், வேகம் தேவையில்லை. ஆரம்பத்துல ஒரு 6:30 to 8 நிமிஷம் வந்து ஒரு மாலை அப்படின்னு சொல்லப்படுது. 6:30 to 8 நிமிஷம். அது ரொம்ப அனுபவத்தின் பேர்ல கொஞ்சம் சீக்கிரமாகவும் நம்ம சொல்லலாம். ஆனா இப்போ ஆரம்பத்துல 7 to 8 நிமிஷம் ஆனா கூட பரவாயில்ல. ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்ம தெளிவா ஒவ்வொரு மந்திரத்தையும் தெளிவாக உச்சாரணம் பண்ணணும், காதுல கேட்கணும். இப்ப பொதுவா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப வேகமா சொல்றோம் பேரு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.
இது மாதிரி சொல்றதுல வந்து அர்த்தமே இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்ப உங்களை யாரோ கூப்பிடுறாங்க, ரமேஷ் மிஷ் 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 அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்க பேர் ரமேஷ், அது ரமேஷ்னு சொல்லிட்டு நான் வந்து உஷ்ன்னு பேர் காத்து மட்டும் ஊதுறேன். அப்ப என்ன ஆகும்? கோபம் தான் வரும் உங்களுக்கு இல்லையா? அதே மாதிரி ஆனா பகவான் வந்து இருந்தாலும் ரொம்ப சகிப்புத்தன்மை கொண்டிருக்கக்கூடியவர், இருந்தாலும் பொறுமையா இருக்கு. இருந்தாலும் நம்ம பண்றது சரி கிடையாது. ஸோ இது வந்து இது தப்பு. ஸோ முதல்ல அடிப்படையில வாயால தெளிவா அந்த மந்திரத்தை சொல்லணும், காதால கேட்கணும். அவன் மனசு இங்க அங்கன்னு போகும்போது என்ன பண்ணணும்னா அந்த மந்திர சப்தத்திலேயே நம்ம மனதை செலுத்தணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது மாதிரி தெளிவா நம்ம மந்திரத்தை சொல்லி காதால கேட்கணும். இது மாதிரி ஒரு மாலை பண்ணி முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 8 நிமிஷம் ஆகலாம். சில பேருக்கு வந்து 7 நிமிஷத்துல முடிக்கலாம், சில பேர் 6 நிமிஷத்துல முடிக்கலாம். அது பொருட்டு அல்ல, தெளிவா சொல்லி கேட்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இந்த ஹரே கிருஷ்ண மந்திர உச்சாரணம் செய்யும்பொழுது ரொம்ப தெளிவாக உச்சாரணம் பண்ணணும், காதால கேட்கணும். அப்புறம் இந்த மந்திரத்தை முழுங்க தேவையில்லை. இப்ப பிரபு எனக்கு வந்து இப்படிதான் பிரபு வருது, பகவான் பாவகிரகி ஜனார்தனான்னு சொல்லப்பட்டிருக்கு, நம்ம பாவத்தை புரிஞ்சுக்கிறாருன்னு. அதே சமயத்துல முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளவு நேர்மையா சொல்ல முயற்சி பண்றோமோ அவ்வளவு நேர்மையா சொல்லணும். ஏன்னா இந்த கிருஷ்ணருடைய நாமத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது, அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். அப்போ கிருஷ்ணருக்கு நம்ம என்ன கேட்கிறோம், இந்த மகாமந்திரோட அர்த்தத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கிருஷ்ணா ராமா தயவு செய்து என்ன வந்து உங்களுடைய சேவை, அவங்களுடைய உட்சக்தியான ஹரே, ஸ்ரீமதி ராதாராணியாக இருக்கட்டும், ராமருடைய துணைவியார் சீதையாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்றோம், அவங்கள்ட்ட கேட்கிறோம் பணியோட, என்னை வந்து உங்களுடைய சேவையில ஈடுபடுத்துங்க, இதான் நம்ம கேட்கிறோம், இதான் அர்த்தம். அப்ப அவருடைய சேவையில ஈடுபடுத்துங்கன்னு நம்ம என்ன பண்றோம், அப்போ கவனத்தோட நம்ம அவர்கிட்ட நம்ம அதை பிரார்த்தனை பண்ணணும் இல்லையா? நம்ம வேற எதையும் நினைக்க தேவையில்லை. ஒரு கிருஷ்ண நம்ம வந்து இந்த மந்திரத்துல நம்ம மனசை செலுத்தணும், அந்த பயிற்சியை நம்ம வளர்த்துக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது மிகவும் உன்னதமான உணர்வு வந்து உலகாயுத உணர்வுல இருந்து உடனடியாக தளத்தை மேலோக்கு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர்கிட்ட நம்ம தொடர்பு கொள்றோம், பகவானோட நம்ம உடனடியாக தொடர்பு ஏற்படுறது. இது நம்மளுக்கும் கிருஷ்ணருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு நேரம். இந்த நேரத்தை நம்ம தனியா ஒதுக்கணும். அதனால இப்ப இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே சொல்லலாமா, நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே சொல்லலாமா, அல்லது டிவி பார்த்துட்டே சொல்லலாமா, இல்ல இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா கவனக்குறைவோட நம்ம இருக்க முடியும். ஜபமாலையை கொண்டு நம்ம ஜபம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த காரியத்தையும் பண்ணாம அதுக்கு மட்டும் நேரத்தை நம்ம செலவழிக்கிறது சிறந்தது. ஸோ அதனால இது நீங்க இப்ப நிறைய நாள், ஒரு வருஷம் நிறைய கதைகள் மேல கதைகள் கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா, ஒவ்வொரு சரித்திரமா. இப்ப தினசரி நம்ம ஜபம் நல்லா பண்றதுக்கு உங்க நேரத்தை ஒதுக்க முயற்சி பண்ணுங்க. இப்போ நிறைய பேருக்கு எனக்கு இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு பிரபுபாதர் ஒரு எளிய ஒரு சூத்திரத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சில பிரபுபாதர் இப்ப கார்த்தால ஒரு 4 மாலை பண்ணலாம், அப்புறம் திருப்பி ஒரு 11 மணிக்கு ஒரு 4 மாலை பண்ணலாம், திருப்பி சாயங்காலம் ஒரு 4 மாலை பண்ணலாம், அப்புறம் ராத்திரி ஒரு 4 மாலை பண்ணலாம். 16 மாலை பண்றவங்களுக்கு நான் சொல்றேன், ஆரம்பத்துல 1 மாலை ஜபம் பண்ணலாம், 2 மாலை ஜபம் பண்ணலாம். நம்மளா எவ்வளவு முடியுதோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆரம்பிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இந்த நாம ஜபத்தை நம்ம பண்ணலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வீட்லயே கூட நம்ம என்ன சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம சாப்பிட்றது வந்து கிருஷ்ணருக்கு நம்ம சாப்பிட்றத அவருக்கு நைவேத்தியம் செய்யணும், மிகவும் முக்கியம். நம்ம சாப்பிட்றத அவருக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமா சாப்பிட்றது. இந்த பிரசாதமா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வேகமா தூய்மை அடையும். நம்ம எதை வேணாலும் என்ன வேணாலும் எங்க வேணாலும் எதை வேணாலும் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்ம உணர்வு பாதிப்படையுது. அதை பத்தி நம்ம நிறைய சில வகுப்புல பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இஸ்கான் சேலம் யூடியூப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிரசாதத்தினுடைய மகிமை பத்தி உபன்யாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க பார்த்து மேலும் பிரசாதோட மகிமை பத்தி தெரிஞ்சுக்கலாம். எப்படி கிருஷ்ணருக்கு பிரசாதத்தை நைவேத்தியம் பண்றது அப்படின்றது ஒரு கேள்வி எழலாம் இல்லையா? நம்ம வீட்டுல இப்போ வீட்டுல வந்து கிருஷ்ணருடைய படம் வச்சிருக்கோம், ராதா கிருஷ்ணருடைய படம், அப்புறம் நரசிம்மருடைய படம், பஞ்சதத்துவ படம், அப்புறம் குரு சிஷ்ய பரம்பரை, இது மாதிரி நம்ம படங்கள் சில பேர் வச்சிருக்கோம். இவங்களோட படத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம், கிருஷ்ணருக்குன்னு ஒரு தனி தட்டு வச்சிருக்கோம். தட்டுல சில அழகான சில கிண்ணங்கள் வச்சு நம்ம எப்படி ஒரு விருந்தாளிக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பிரியமான நபருக்கு நம்ம எப்படி வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து பரிமாறுவோமோ, அதே மாதிரி பகவானுக்கு எல்லாத்தையும் நம்ம சமைச்சதை அன்போட சமைச்சு அவருக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவருக்கு முதல்ல அவருடைய இலையில போட்டு துளசியை போட்டு அவருக்கு நம்ம நைவேத்தியம் பண்றோம். அவருக்கு அதை நைவேத்தியம் பண்ணி எப்படி நைவேத்தியம் பண்றோம்னா அப்படின்னா, நம்ம முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னா அந்த அந்த தட்டை அவர் முன்னாடி வச்சு நம்ம அவர்கிட்ட ஒரு எளிமையான மன்றங்கள், ரொம்ப எளிமையான, கிருஷ்ணா தயவு செய்து நீங்க எல்லாமே எனக்கு கொடுத்துறீங்க, உங்களுக்கு நான் அதை அர்ப்பணம் பண்றேன் அப்படின்றது நம்ம மனதளவில் நம்ம அதை சொல்லலாம். அதற்கு ஒரு ஆச்சாரியர்கள் வழிமுறையை கொடுத்துருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. நம்ம என்ன பண்றோம், நேரம் நம்ம கிருஷ்ணனை அணுக முடியாது இல்லையா, நம்ம குரு மூலமா கிருஷ்ணனை அணுகணும். இவ வந்து சில பக்தர்கள் குருவை
சரணடைஞ்சிருக்காங்க. இன்னும் குரு கிட்ட தீட்சை பெறாதவர்கள் நம்ம என்ன பண்றோம், முதல்ல பிரபுபாதருடைய பிரணாம மந்திரத்தை சொல்றோம். பிரபுபாத பிரணாம மந்திரத்தை 3 தடவை சொல்றோம். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரினே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சத்திய தேசதாரினே. இது பிரபுபாதருடைய பிரணாம மந்திரம். இதை மந்திரத்தை 3 தடவை நம்ம சொல்லுவோம். அதை சொல்லி முடிச்சுட்டு அதற்கு பிறகு சைத்தன்ய மகாபிரபுனுடைய அவரை புகழக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு. நமோ மகா வதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத் விஷய நமக. இது ஒரு 3 தடவை நம்ம சொல்றோம். அதற்கு பிறகு கிருஷ்ணரை நம்ம அணுகிறோம். முதல்ல பிரபுபாதர், அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு, அப்புறம் கிருஷ்ணர் நம்ம என்ன கிருஷ்ணர் அவரை புகழ்ந்து அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு மந்திரத்தை சொல்றோம். நமோ பிராமணிய தேவாய கோ பிராமண ஹிதாய ஜெகத் ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம. இது மாதிரி 3 தடவை சொல்லி கிருஷ்ணர்கிட்ட நம்ம அதை அர்ப்பணம் பண்ணும்போது கிருஷ்ணர் எப்படி அதை ருசிச்சு சாப்பிடுவார் அப்படின்றத நம்ம மனசுல பிரார்த்தனை பண்ணலாம். அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம ஒரு 10-15 நிமிஷம் காத்திருந்து அதை அவருக்கு அர்ப்பணம் பண்ணதை எடுத்து அதற்கு பிறகு அதை நம்ம பிரசாதமாக நம்ம அந்த கிண்ணத்துல இருந்து எல்லாத்தையும் நம்ம சமைச்சதை எடுத்து தட்டிலேயே அதை பாத்திரத்தையே அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரசாதமாக சாப்பிடுறோம். தினசரி பிரசாதம் சாப்பிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க. அது ஒரு பெரிய மாற்றம், உணர்வுல பெரிய ஏற்றம். அந்த அளவுக்கு உற்சாகம் அடைவீங்க. பிரசாதத்துக்கு அந்த அளவுக்கு மகிமை இருக்கு, சக்தி இருக்கு. ஸோ அதனால இது வந்து நான் இதை சொல்ல, இந்த ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் செய்யறது மட்டும் ஒரு விஷயம் இல்லை. இது வந்து ஒரு பெரிய ஒரு பேக்கேஜ் சொல்ற டூர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணணும், கவனத்தோட ஜபம் பண்ணணும். அப்புறம் அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர உற்சாகத்தோட ஜபம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தினசரி கேட்கணும். கிருஷ்ணருடைய நாமத்தினுடைய மகிமை, அவருடைய ரூபத்தினுடைய மகிமை, அவரை பத்தின தத்துவங்கள், அவர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய உபதேசங்கள், நம்மளுக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய உறவு, இந்த ஜட உலகத்தினுடைய இயற்கை. அதுக்கு தினசரி நம்ம என்ன பண்றோம், ஸ்ரீல பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிக்கணும், மிகவும் அவசியம். ஸ்ரீல பிரபுபாத புஸ்தகங்களை நம்ம படிச்சோம் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு உடனடியாக உற்சாகம் ஏற்படும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஜபம் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கும். இப்ப இந்த ஜபமாலை தூக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு இல்லைன்னா கஷ்டமா இருக்கும் தூக்கும் பொழுது. அப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப பாரமா தெரியும். ஆனா நம்ம தினசரி பிரபுபாதருடைய புஸ்தகத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னா, கிருஷ்ணரை பத்தி தினசரி கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, இதை என்ன பண்ணுவோம், இது கீழே வைக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது. இந்த ஜபமாலைய நம்ம கீழே வைக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசே வராது. ஏன்னா இது ரொம்ப ஒரு ஆனந்தமயமான ஒரு பயிற்சி, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாரணம். நம்ம இப்ப நிறைய பக்தர்கள் இப்ப நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. நிறைய பேர் வந்து முதல்ல 1 மாலை பண்ணியிருந்தாங்க, 2 மாலை பண்ணியிருந்தாங்க, 3 மாலை பண்ணியிருந்தாங்க, 4 மாலை பண்ணியிருந்தாங்க. இப்ப நிறைய பேர் 16 மாலை பண்றாங்க. இன்னும் சில பேருக்கு நிறைய நேரம் இருக்கிறவங்க 20 மாலை பண்றாங்க, 25 மாலை பண்றாங்க, 30 மாலை பண்றாங்க, சில பேர் 64 மாலை பண்றாங்க. சோ இது மாதிரி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கிருஷ்ணரை பத்தி கேட்டு கிருஷ்ணரை பத்தி நம்ம மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது இந்த கிருஷ்ண பக்தின்றது ஆனந்தமயமான ஒரு பயிற்சி, மிகவும் ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி இது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தான் கொடுத்துருக்கேன். இப்ப உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். சில விஷயங்கள் வந்து இப்ப நடைமுறை, இப்ப வந்து இப்ப குடும்ப வாழ்க்கையில இருக்கும்பொழுது நிறைய கடமைகள் இருக்கும், நிறைய காரியங்களை பண்ணணும், அதையும் நம்ம விட முடியாது இல்லையா. குழந்தைங்களை பார்த்துக்கணும், வேலைக்கு போக வேண்டிய விஷயங்கள் இருக்கு, வீட்டு கடமைகள் சிலது இருக்கு, சில உறவினர்களை பார்க்க வேண்டியது இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம செய்யலாம். கூடவே நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மந்திர உச்சாரணமாக இருக்கட்டும், இந்த பக்தி விஷயங்கள், இதற்கு பிரதான முக்கியத்துவம் கொடுத்து மற்ற விஷயங்கள் நம்ம செய்யலாம். நம்ம இதை நம்ம கவனத்தோட இந்த காரியங்களை செய்யும் பொழுது மற்ற விஷயங்களும் ரொம்ப திறன்பட செய்யறதுக்கு நம்மளுக்கு புத்திசாலித்தனத்தையும் பகவான் கொடுப்பார். ஸோ அதனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கிருஷ்ண பக்தியில ஆர்வத்தை காமிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு கிருஷ்ணரும் நம்மளுக்கு உதவுவார். எப்படி நம்ம அதை செய்யறது, எப்படி சில வேண்டாங்கிற விஷயத்திலிருந்து விலகிறது, எப்படி நம்ம இப்ப நிறைய ஆரம்பத்தில் நம்மளுக்கு பல தடக்கற்களாக இருக்கக்கூடிய என்ன இன்டர்நெட், யூடியூப், வாட்ஸ்அப், அப்புறம் பல விதமான விளையாட்டு நிகழ்ச்சிகள், அப்புறம் டிவி சீரியல், எவ்வளவோ விஷயங்கள், இது மாதிரி தடைகள். கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணணும்னு ஆர்வம் இருக்கு, ஆனா இந்த விஷயங்களே நம்ம ஒரு சமயத்துல நம்மளுக்கு ஒரு உறுதி வரும். சில சமயத்துல நம்ம முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலை வரும். கிருஷ்ணரா அல்லது டிவியா, கிருஷ்ணரா நியூஸ் பேப்பரா அப்படின்னு நம்ம முடிவு எடுக்க வேண்டி வரும். அந்த ஒரு முடிவு போது நம்ம இப்ப கடந்து நம்ம செல்லலாம். இல்ல இதுதான் கிருஷ்ணருடைய திருவடிகளை நம்ம வளமா பிடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ சில பக்தர்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். அது நம்ம நடைமுறையில எங்கெல்லாம் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கு, எங்கெல்லாம் நம்மளுக்கு கஷ்டம் இருக்கோ அதை பத்தி நீங்க கேளுங்க. எப்படி நடைமுறையில எப்படி நம்ம வந்து நம்ம அதை கையாளுறதுன்னு பார்க்கலாம். கலை அரிசி கை ரைஸ் பண்ணிருக்காங்க. எஸ், ஒரு நிமிஷம். இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பணிவான விஷயம் கேட்கிறேன். நீங்க வந்து எந்த ஊர்ல இருக்கீங்க, நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சில பேர் வந்து நீங்க கூச்சப்பட வேண்டாம்.
நீங்க வந்து ஜெபம் பண்ணிருக்கீங்கன்னா ஜெபம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லலாம். இல்ல நான் ஜெபம் பண்ணல அப்படின்னா ஜெபம் பண்ணலன்னு சொல்லலாம். நோ ப்ராப்ளம். ஏன்னா உங்களை நீங்க வந்து எந்த ஊர்ல இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நீ உங்களுடைய வீடியோவில் உங்களையும் நான் பார்க்கறதுக்கு விரும்புறேன். ஏன்னா ஒரு வருஷமா நம்ம எல்லாம் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். யார் எங்க இருக்காங்க ஒண்ணுமே தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இதுல நீங்க வந்து கலந்துனீங்கன்னா ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்கம்மா. ஹரே கிருஷ்ணா. எஸ், சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? பிரபு, நம்ம அந்த ஜபம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த சொல்றோம்ல பிரபு. ஆமா. அது முடிஞ்சு 108 வாட்டி முடிஞ்சிட்டும் திரும்ப சொல்லணுமா பிரபு? ஆமா. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 108 மணி ஒரு தடவை சொல்லி முடிச்ச பிறகு திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு பஞ்சதத்துவ மந்திரத்தை சொல்லலாம். கட்டாயம் கிடையாது, அது கட்டாயம் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம சொல்லவும் சொல்லலாம். அதுல அப்படி சொன்னாலும் நல்லதுதான். திரும்ப ஆரம்பிக்கும் போது சொல்றோம், ஆனா அந்த முடிக்கும் போது சொல்லணும்னு சொல்றாங்க. அதுக்காக அந்த டவுட். முடிக்கும் போது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் அந்த மந்திரத்தை அப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னா 108 தடவை சொல்லி முடிச்சிடுறீங்க. முடிச்ச உடனே அடுத்த மாலை ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த மாலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை சொல்றது வந்து ஒரு விஷயம். அதுதான். நான் வந்து கல்பாக்கம் பிரபு, கல்பாக்கத்துல இருந்து பேசுறேன். கல்பாக்கம். ஓ, சந்தோஷம். வந்திருக்கேன், அங்க வந்திருக்கேன். சேலம்க்கு வந்திருக்கீங்களா? ஓகே. ஆமா பிரபு, பாத்துட்டு வந்தேன். உங்களை எல்லாம் கூட வந்திருக்கேன். நான் காலையில மங்கள ஆரத்தி, இது துளசி ஆரத்தி எல்லாமே பண்றோம். ஈவினிங் பண்றோம். தொடர்ந்து பண்ணுங்க. அது வந்து இந்த லாக்டவுனாக இருக்கட்டும், லாக்டவுன் பீரியடா இருக்கட்டும், லாக்டவுன் இல்லாம இருக்கட்டும், நம்மளோட நித்தியமான கைங்கரியம் பகவானுக்கு அதை நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அது என்னைக்குமே நம்மளுக்கு பிரபுபாதத்துக்கு திருப்தியை கொடுக்கும். நம்ம வேகமாக பக்தியில முன்னேறதை நம்ம பார்க்கலாம். மிக்க நன்றி. இந்த லாக்டவுன் வந்து கிருஷ்ண பக்தி ரொம்ப வரப்பிரசாத மாதிரி தான் இருக்கு. வீட்டுல இருந்து அதிகமா நிறைய பேர் வீட்டுல பிரபுபாதோட புத்தகங்களை படிக்கிறாங்க, அப்புறம் வீட்டுல பக்தி பயிற்சி பண்றாங்க. நிறைய பேருக்கு இது ஒரு என்ன சொல்றது, நீங்க சொல்ற மாதிரி ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு. இன்னும் சில பேர் அதை பத்தி அதோட மகத்துவம் புரிஞ்சிக்காம இருக்காங்க. எனவே இப்போ இந்த மாதிரி நம்ம சிறந்த வகையில் உபயோகப்படுத்தணும், அது நல்லது. இப்போ ஓகே, ஒரு இன்னொரு கேள்வி வந்திருக்கு. கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு நிமிஷம். தண்டவத் பிரணாம். ஒருத்தங்களோட கிருஷ்ண பக்தி முன்னேற்றத்துக்கு குரு முக்கியம் அப்படின்னா, கிருஷ்ண பக்திக்கு வந்து பிராக்டிஸ் பண்ற ஒரு பக்தருக்கு ஏன் தீட்சை கொடுக்க லேட் பண்றாங்க இஸ்கான்ல? ஃபாரின்ல பிரபுபாதா ஷார்ட் டைம் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு தீட்சை கொடுத்து இருக்காங்க. தீட்சை வாங்குறதுக்குள்ள அந்த பக்தர் இருந்த அவங்க நிலைமை என்னவாகும்? கிருஷ்ணா நிறைய என்னவாகும்? நிறைய அடிய இன்னும் லேட் ஆகும் இல்லையா? ஓகே, நேரடி. ஓகே, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு நடைமுறைக்கு உள்ள ஒரு விஷயம். ஏன் இப்போ வந்து சில பேருக்கு தீட்சை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இல்லை, நம்ம வந்து ஒருத்தர் தனிப்பட்ட நபரை வந்து நம்ம வந்து நம்ம பார்க்கணும். அதாவது பொதுவாக என்ன அப்படின்னா, யாராவது உற்சாகத்தோட நல்லா பயிற்சி பண்ணி நல்லா இது மாதிரி சில பிரபுபாத புத்தகங்களை படிச்சு சேவையில் ஈடுபட்டாங்க அப்படின்னா, பொதுவாக அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் கண்டிப்பாக தீட்சை அளிக்கக்கூடிய எந்த குரு இருக்காங்களோ, அவங்க எந்த குரு கிட்ட நாடுறாங்களோ அவங்கள்ட்டேருந்து அவங்க பரிந்துரைப்பாங்க. பொதுவாக நடக்கும். சில பேருக்கு அது காலதாமதம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதை வந்து உள்ளூர் அந்த கோயிலோட தலைவர்களோட அவங்க பேசி அது என்னன்றது புரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்மளுக்கு வந்து எல்லாரையும் குரு கிட்ட கொண்டு வந்து விடுறது தான் நம்மளுடைய கடமையும் கூட. அதை நம்ம பண்றதுக்கு தயாராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் தயவுசெய்து எங்களை வந்து நீங்க பாருங்க. இப்போ நீங்க வந்து சேலத்தை நோக்கி இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள்? ஓகே, இப்போ எனக்கு ஒரு கேள்வி இங்கேருந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ இங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஓகே, என்ன கேள்வி அப்படின்னா, ஓகே இப்போ வந்து குளிக்காம ஜபம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறார். பண்ணலாம். ஜபம் எந்த சூழ்நிலை வேணாலும் எங்க வேணாலும் பண்ணலாம், ஏற்கனவே சொல்லியிருக்கு. ஆனா சிறந்தது வந்து என்ன அப்படின்னா, இப்போ உடம்பு சரியில்லை,
உடம்பு முடியலன்ற பட்சத்துல பண்ணலாம். அப்படி நம்ம உடம்பு நல்லா இருக்கும்பொழுது, உடம்பு எல்லாம் தெளிவா நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும்பொழுது குளிச்சுட்டு பண்றது சிறந்தது. இது ரொம்ப அடிப்படையான விஷயம், தூய்மை விஷயம். ஓகே, இப்போ பார்வதி குமரன் அப்படின்றவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பார்வதி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. நீங்க அன்மியூட் பண்ணணும் உங்களை. நாம ஏதாவது மருந்து பொருள் தயார் பண்றோம்ல பிரபு? ஆமா, சொல்லுங்க. அந்த மருந்து பொருளையும் நம்ம கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணலாமா? சரி, ஓகே, நல்ல கேள்வி இது. பொதுவாக இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, சில மருந்து பொருள் உதாரணத்துக்கு சில பேர் வந்து சவன் பிராஷ் இருக்கு, சவன் பிராஷ், சில சமயம் சில கஷாயங்கள், அதாவது அது மாதிரி சில ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் பண்ணும்போது அதை நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் பகவானுக்கு. ஆனா அதுக்குன்னு வந்து இப்போ வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு கடுமையான ரொம்ப அதிகமான ஒரு கசப்பு நிறைந்த ஒரு விஷயத்த, அது மாதிரி விஷயத்த நம்ம நைவேத்தியம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு வியாதிக்கு ஏதாவது மருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதான் நம்ம உட்காந்து நைவேத்தியம் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் பொதுவாக இது மாதிரி சவன் பிராஷ் ரொம்ப சாதாரண லேகியம், சில சூர்ணம், சில கஷாயம், அது வந்து பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ சாதாரணமா இருக்கக்கூடியவங்க அதை சாப்பிடக்கூடியது. அது மாதிரி விஷயத்த நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். அதுல வந்து பண்றது நல்லதுதான், தவறே இல்லை. இன்னொரு டவுட் சொல்லுங்க. நம்ம இப்போ ஏதாவது டிராவல் பண்றோம், பஸ்ல போயிட்டு இருக்கிறோம், அப்ப நம்ம ஜெபமாலை வச்சு ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் சத்தமா பண்ணாம நம்ம மனசுக்குள்ளே சொல்றோம், ஆனா மணியை மட்டும் எண்ணிக்கிட்டே கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரோம். அது சரி. இப்போ மாதாஜி கேக்குறாங்க, இப்போ பஸ்ல போகும்போது ஜெபம் பண்றோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எங்க வேணாலும் ஜெபம் பண்ணலாம். அந்த ஜெபம் பண்றது காதால கேளுங்க. ஆனா நல்ல ஒரு விஷயம், இது மாதிரி ஒரு பொது இடத்துல இருக்கும்போது நம்ம மத்தவங்க இருக்காங்கன்றதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு வகையில நல்லதுதான். நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜெபம் பண்றது மத்தவங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். அது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு நம்ம சத்தமா வந்து நான் வந்து இப்போ ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ட்ரெயின்ல இருக்கோம், நம்ம வந்து பஸ்ல இருக்கோம் சொல்லி ஒரே சத்தம் போட்டு மத்த காலங்காலத்தால நம்ம வந்து 4:30 மணி 5 மணிக்கு எழுந்து போகும்போது மத்தவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சமயத்துல நம்ம கொஞ்சம் இடமேவல் பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் மிருதுவா பண்ணணும். நம்ம பண்ணி வாயால அந்த நம்ம நாமத்தை சொல்லி காதால கேட்கணும். கொஞ்சம் மிருதுவா பண்ணோம் அப்படின்னா மத்தவங்களுக்கு தொந்தரவு ஏற்படாம பண்ணலாம். இதெல்லாம் நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி. சொல்லுங்கம்மா. இன்னொரு டவுட் பிரபு, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாம கொஞ்ச நாளா ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்குது, அப்போ நமக்கு வந்து சரி இந்த பௌதிக உலகமே இனிமே வேண்டாம் விரக்தி, அப்போ அந்த பட்சத்துல சரி நம்ம வந்து எப்படியாவது 16 மாலை ஜெபம் பண்ணோம், அப்புறம் ஏகாதசி விரதம் 2, அப்புறம் 4 கட்டுப்பாட்டு விதிகள், இதுகளை ஃபாலோ பண்ணி நம்ம கோலோக விருந்தாவனம் போயிடணும். வேற நமக்கு ஏதாவது ஒரு சில கடமைகளும் இருக்குது, அதை முடிச்சுட்டு போயிடணும். இந்த விரக்தியில வர்ற அந்த பக்தி வந்து எப்படி ரொம்ப கொஞ்சம் தாழ்வான நிலையில உள்ளதா எப்படி? அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பக்தனோட நிலை எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, விரக்தியான சூழ்நிலையாக இருக்கட்டும், சாதகமான சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையிலையும் கிருஷ்ணா அவனுக்கு எப்பயுமே அவனோட சேவையெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். அதுதான் விரக்தி போது சில சமயம் நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து ஒரு இதை பண்ண எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சில சமயம் மனசு சொல்லுவோம். அப்புறம் வந்து சூழ்நிலை சாதகமா இருக்கும்போது எதுக்கு நான் இவ்வளவு பண்ணணும், கொஞ்சம் குறைச்சி கூடாது அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம இடைவிடாம நம்ம கிருஷ்ணரை பத்தியும் கிருஷ்ணனுடைய தூய பக்தர்களை பத்தி கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அப்ப வந்து அந்த நம்ம நிஷ்டா அப்படின்ற நிலைக்கு. நிஷ்டானா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம எதையும் கைவிட மாட்டோம். சரியா? சோ அதுக்கு வந்து நம்ம நல்ல சத்சங்கம் தேவை, நல்ல பக்தி பயிற்சி தேவை. அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்லா முன்னேற்றம் அடையலாம். அதனால நம்ம தொடர்ந்து பொறுமையா நம்ம இந்த பக்தி பயிற்சி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பக்தர்களோட சத்சங்கத்துல இப்ப நம்ம முன்னேற்றம் அடைய முடியும். இப்ப நிறைய பேர் கை ரைஸ் பண்ணிருக்காங்க. நான் மற்ற கேள்விகளுக்கு போறேன். மிக்க நன்றி. நீங்க எந்த ஊர்ல பேசுறீங்க? அது நீங்க எனக்கு சொல்லவே இல்லை. நான் வந்து சாத்தான்குளத்துல இருந்து. சாத்தான்குளம். ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா பிரபுங்கிறவங்களுடைய மிக்க சந்தோஷம். தொடர்ந்து அங்க நிறைய பக்தர்கள் இருக்காங்க. பயிற்சி பண்ணுங்க. பக்தரோட சங்கத்துல இருங்க. எப்பயுமே இங்க நீங்க வந்து தங்கி இருக்கீங்க, எல்லாம் நான் இது பண்ணிருக்கேன் உங்களோட. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இங்க இப்போ அடுத்தது நம்ம போலாம். ஓகே, இப்போ உடனடியாக ஒரு கேள்வி வந்திருக்கு. யாரோ கேக்குறாங்க, நான் வந்து உபன்யாசம் கேட்டுட்டே ஜெபம் பண்ணலாமா? அப்படி பண்ணும்போது எனக்கு உற்சாகமா இருக்குன்றாங்க. நம்மளுக்கு வேணா உற்சாகமா இருக்கலாம். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுக்கு உற்சாகமா இருக்கிறது சிறந்ததா இல்ல நம்ம கிருஷ்ணருக்கு உற்சாகம் கொடுக்கறது எப்படி கொடுக்கறதுன்றதை பார்க்கணும். கிருஷ்ணர் உற்சாகம் கொடுக்கறதா நம்ம யார் கிருஷ்ணருக்கு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு? கிருஷ்ணரை திருப்திப்படுத்த நம்ம முயற்சி பண்றோம். அதை நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நம்ம ஒரு ஜெபத்துல கவனத்தை செலுத்தணும். உட்காந்து நான் வந்து ஏதாவது பேப்பர் படிக்கிறது, டிவி பாக்குறது, இல்ல ஒரு ஆன்மீக புஸ்தகங்களே கூட
பாகவதம் தான் ப்ரோ படிச்சுட்டு இருக்கேன், படிச்சுனே நான் ஜபம் பண்றேன் ப்ரோ. அது வந்து 2 காரியம் நம்மளால பண்ண முடியாது. ஒரு சமயத்துல நான் வந்து படிக்கிறேன், நான் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நான் சொல்லும் பொழுது கிருஷ்ணர் வந்து நம்மள பாக்குறதுக்கு தயாரா இருக்காரு. அவனை என்ன பண்றேன், நான் வந்து எதாவது படிச்சுட்டு இருக்கேன், இல்ல யார்ட்டையா போன்ல பேசிட்டு இருக்கேன், இல்ல வந்து நான் வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன். அதனால அது வந்து அப்படி பண்றது சரி கிடையாது, அது அபிப்பிரமாதம் ஆயிடும். அதனால அப்படி நம்ம அதை தவிர்க்கணும். சரி, இப்போ அடுத்த பக்தர்கள் நிறைய பேர், இப்போ நான் வந்து சாட் மெசேஜ் நிறைய கேள்விகள் வந்திருக்கு. நான் சாட் மெசேஜ் வந்து இப்போ கொஞ்சம் ஒதுக்கி வச்சு சில பேர் வந்து கை ரைஸ் பண்ணியிருக்காங்க, நான் அவங்கள்ட்ட போறேன். அதுக்கு பிறகு நான் சாட் மெசேஜ்க்கு வரேன். ரவி பட்டாபிராமன், ஹரே கிருஷ்ணா பிரபு. பட்டாபிராமன் சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. வணக்கம், நீங்க எங்க பேசுறீங்க பிரபு? சென்னையில இருந்து பேசுறேன் பிரபு. சந்தோஷம், சொல்லுங்க. நான் ஒரு போட்டோகிராஃபர். சொல்லுங்க. இப்போ இந்த கொரோனா வந்தது எல்லாருக்கும் கஷ்டம்ன்றாங்க. ஆனா இது ஒரு வகையில நம்ம உலக மக்களுக்கு ஒரு நன்மை தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்ததுனாலதான் கிருஷ்ண பகவான் ஒரு சிந்தனை பண்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த மாதிரி தான் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் போட்டோகிராஃபர், இப்போ மீடியம் ஸ்மால் ஸ்கேல் தனியா சொந்தமா நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த கொரோனா காலத்துல போட்டோ வீடியோ எல்லாம் கல்யாணம் எல்லாம் நடக்காதனால ஒண்ணுமே வழி இல்லை. ஸோ அதனால பக்தி நுழைஞ்ச நானு 1 மாலை 2 மாலை 4 மாலை சொல்லி இப்ப இன்னைக்கு டெய்லி 16 மாலை சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. மிக்க நன்றி. தொடர்ந்து பண்ணுங்க பாகவதம் படிங்க. படிக்கிற புக்கெல்லாம் வாங்கி இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்களுக்கு நேரம் கிடைச்சுதான் எங்களோட சேலம்க்கும் நீங்க வரலாம். சேலத்துக்கு உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறோம். தயவு செய்து வந்து நீங்க எங்களுடைய அற்புதமான கோயில் கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கு, நீங்க வந்து பார்க்கலாம். வர பிரபு ஒரு இது இப்போ நான் முதல்ல ஜபம் பண்ணும்போது மனசு நீங்க சொன்ன மாதிரி அங்க இங்க அலப்பாஞ்சது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, காலையில இந்த ஆரத்தி மங்கள ஆரத்தி வந்து நான் காலையில 4:45 எழுந்துக்கிறேன். 4:00 இருந்து ஜபமாலை 8 ஜபமாலை சொல்லுவேன். அந்த மங்கள ஆரத்திய யூடியூப்ல பிளே ஆகும். அது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அது பிளே பண்ணிட்டு அப்படியே நான் ஜபம் நான் கரெக்டா சொல்லிட்டு இருப்பேன். பகவான் அப்படியே பார்த்துட்டு சொல்றேன். அந்த மாதிரி 2 விஷயம் இருக்கு. உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சுட்டு என்ன அப்படின்னா, இப்ப மங்கள ஆரத்தின்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அந்த மங்கள ஆரத்தின்ற நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம குருவை புகழ்ந்து பாடுறோம், கிருஷ்ணனை புகழ்ந்து பாடுறோம், பரம்பரை புகழ்ந்து பாடுறோம். அப்ப பாடும்போது அந்த பாடலை பாடணும். பாடி முடிச்சு ஜபம்ன்ற நேரத்துக்கு ஜபத்தை நம்ம ஒதுக்கணும். அதனால நீங்க அந்த பாட்டை பாடினே ஜபம் பண்ண முடியாது. சரியா? அப்படி நீங்க கண்களை உபயோகப்படுத்தி நீங்க வந்து கிருஷ்ணோட படத்தை பாக்குறீங்க. இப்போ அது ஒரு விஷயம். அந்த மங்களாரத்தின்ற விஷயத்தை பத்தி நான் அறிமுகப்படுத்தலான் இருந்த இன்னொரு உபன்யாசத்துல என்ன அப்படின்னா, மங்களாரத்தியில வந்து நம்ம நேரத்தை வந்து கொஞ்சம் நம்ம அப்ப வந்து குரு கூட நம்ம அந்த மாதிரி பிரார்த்தனை பண்றோம், பாடுறோம், அவரை புகழ்ந்து நம்ம அந்த நேரத்துல நம்ம அந்த பாடலை பாடிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஜபம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு இடம் ஏவல் பொருளுக்கு ஏற்ற மாதிரி, இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வாழ்க்கை தற்காலிக சூழ்நிலையில வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நேரம் எதுவும் இருக்கிறது. அவங்க பெரிய ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இல்ல பயங்கரமான ஒரு வியாபாரத்துல இருக்காங்க. சோ அதனால நேரம் இல்லைன்றாங்க. இந்த நேரம் இல்லை அப்படின்ற பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முயற்சி பண்ணணும். எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொள்றது, எப்படி நம்ம நேரத்தை பகவானோட சேவையில ஈடுபடுத்துறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வேலையோ நம்மளுடைய பண்ற விஷயத்த எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்க முயற்சி பண்ணணும். சில சமயத்துல நம்ம சீக்கிரமா தூங்குறதுக்கு போகலாம், சீக்கிரமா தூங்கி கார்த்தால சீக்கிரம் எழுந்துக்கலாம். இது ஒரு நடைமுறை விஷயம். ஜபம் செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் சீக்கிரமா தூங்க போய் கார்த்தால நம்ம எழுந்தோம் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து நிறைய பேர் தூங்க போறதே 11 மணிக்கு தான். அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? பெரிய இடத்துல வேலை செய்யறாங்க, 10 மணிக்கு தான் சாப்பிடுறாங்க, 11 மணிக்கு தூங்குறாங்க. இதெல்லாம் கலியுக பிரச்சனை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் எப்படி நம்ம இதை மாற்றி அமைச்சுக்கிறதுன்னு பார்க்கணும். அது வந்து ஒரு சிறந்த காரியமாக இருக்கும், எப்படி நடைமுறையில அதை மாற்றி அமைச்சுக்கிறதுன்னு. நீங்க ஒரு பக்தர் வந்து சாட்ல ஒரு மெசேஜ் வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இருக்க கிடைக்கிறதே 30 நிமிஷம் தான். அந்த 30 நிமிஷத்துல 4 மாலை ஜபம் பண்றேன்னா இப்ப நான் வந்து எப்படி நான் ப்ரோக்கோட புஸ்தகங்கள்லாம் படிக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. நான் என்ன பரிந்துரைப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்ப நீங்க ஆரம்ப நிலையில இருக்கும் பொழுது நீங்க அந்த 4 மாலை ஜபம் செய்யறது ஒரு பக்கம் இருக்கணும். எப்படியாவது நீங்க ஒரு நேரத்தை கொஞ்சம் ஒரு 15 நிமிஷமாவது ப்ரோக்கோட புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க வந்து 2 மாலை ஜபம் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லுவேன், இல்ல 1 மாலை ஜபம் பண்ணுங்கன்னு கூட சொல்லுவேன். ஆனா ப்ரோக்கோட புஸ்தகத்தை படிங்க. நீங்க அந்த புஸ்தகத்தை படிச்சு இந்த கிருஷ்ண பக்தின்றது என்ன, நம்மளுக்கும் கிருஷ்ணருக்குரிய உறவு என்ன, அந்த சம்மத ஞானம் என்ன தெளிவா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, யாருமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க நேரம் வந்து உங்களுக்கு தன்னால நேரம் ஏற்படும். அந்த 1/2 மணி நேரம் தான் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அது 1 மணி நேரம் கிடைக்கும்.
உங்க நேர்மையை பார்த்து கிருஷ்ணரும் உங்களுக்கு உதவுவார். சோ அதனால நீங்க தயவு செய்து ஸ்ரீல பிரபுபாவோட புத்தகத்தை படிங்க. அதை படிச்சீங்கன்னா அதோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இது முக்கியம், கிருஷ்ண பக்தி நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, இப்போ சுந்தர்ராஜன் பிரபு கை ரைஸ் பண்ணிருக்கார். ஹரே கிருஷ்ணா சுந்தரராஜன் பிரபு. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா, உங்க கேள்வி என்ன பிரபு? சரி, உங்களுடைய சப்தம் கேட்கல. வசந்த் குமார், ஹரே கிருஷ்ணா. எஸ், உங்களுடைய கேள்வி. நீங்க மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணணும் நீங்க. உங்க சவுண்ட் கேட்கல எனக்கு. ஹரே கிருஷ்ணா. சரி, அடுத்த கேள்வி வசந்த் குமார் சொல்லுங்க. வணக்கம் பிரபு. கரூர் மாவட்டம் பிரபு. நானு கரூர். சந்தோஷம், சொல்லுங்க. கேள்வி என்னன்னாங்க பிரபு, ஜெபம் சொல்லும் போது வந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட மனசை ஒன்றிணைப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம டெவோட்டி ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் வந்துட்டு என்ன சொன்னாரு அப்படின்னா, பிரபுபாத ஆச்சாரியார் வந்து ஜெபம் சொன்ன ஆடியோ அதை கேட்டுக்கிட்டே ஜெபம். வெரி குட். இப்போ நல்ல விஷயம். இப்போ பிரபுபாதர் வந்து ஜெபம் பண்ணிருக்காரு. அந்த ஜெபம் ஆடியோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது ரொம்ப மிருதுவா வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப பெருசா வச்சுக்காம ரொம்ப மிருதுவா நம்ம பிரபுபாத பக்கத்துல இருந்து ஜெபம் பண்ற மாதிரி அதை போட்டு நம்ம கேட்கலாம். அதுவும் நம்மளுக்கு நல்ல உதவும், உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா இது மாதிரி லாக்டவுன் சமயத்தில் நிறைய சத்சங்கத்துக்கு நிறைய கோயிலுக்கு போக முடியல, பல இடங்களுக்கு போக முடியல. அது மாதிரி சமயத்துல நம்ம இந்த மாதிரி மிருதுவாக பிரபுபாவுடைய டேப் அவர் ஜெபம் பண்றதை போட்டு கூடவே நம்மளும் ஜெபம் பண்ணலாம். அதனால அவங்க உற்சாகத்தை கொடுக்கும். நல்ல விஷயம், பண்ணுங்க. நல்ல காரியம் தான். ஹரே கிருஷ்ணா. நான் உங்களுக்கு ஒரு பணிவான கோரிக்கை, நான் இந்த ஒரு விஷயத்த நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சாட் மெசேஜ்ல ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். அந்த லிங்க் வந்து நீங்க வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தின தகவல்கள், அதாவது இஸ்கான் சேலத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியினுடைய தகவல், அப்புறம் இங்க இருக்கக்கூடிய விழாக்கள், அப்புறம் மற்ற இந்த ஜூம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பத்தின விஷயங்கள் அதுல தகவல் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு இருக்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க வந்து எவ்வளவு மாலை ஜெபம் பண்றீங்க, நீங்க வந்து எவ்வளவு மாலை ஜெபம் பண்றீங்க, நீங்க என்ன புக் படிக்கிறீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்க அந்த ஃபார்மை நீங்க ஃபில் அப் பண்ணலாம். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும், உங்களுக்கு மேலும் உதவுறதுக்கு. ஸோ தயவு செய்து நீங்க போயிட்டு உங்களுக்கு சிரமத்தை கொஞ்சம் பார்க்காம ஒரு 2 நிமிஷம் செலவழிச்சு நீங்க அந்த ஃபார்மை வந்து ஃபில் அப் பண்ற போய் உங்களை பணிவா கேட்டுக்கிறேன். இப்போ வந்து சுந்தரராஜன் பிரபு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, காலை வேளையில சமைக்கணுமே பிரபு, இல்ல நான் சமைச்சுட்டே ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம சமைச்சுட்டே நம்ம பாடலாம், ஜெபம் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம். ஆனா அந்த சுற்றுக்களை வந்து நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்க. அதான் விஷயம். அதான் அதிகமா இப்போ வந்து இப்போ 16 மாலை ஜெபம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அதிகமா ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கானே. கிருஷ்ணர் நிறைய சொல்லலாம். ஆனா சமைச்சுட்டே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அப்ப நம்ம வந்து கவனத்தை சமையல்ல தான் செலுத்த முடியும். ஆனா நம்ம வந்து அந்த கவனத்தை வந்து சுற்றுக்களாக நம்ம எடுத்துக்கூடாது. நல்ல ஒரு விஷயம் தான், அது மாதிரி பண்றது ரொம்ப சிறந்தது. ஆனா அந்த சுற்றுக்களை அதை எடுத்துக்காதீங்க. சரியா? அதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ அடுத்தது இப்போ நான் எனக்கு ஒரு ஜஸ்ட் இப்போ நிறைய பேரோட கேள்விகள் இருக்கு. நீ கொஞ்சம் நேரம் நம்ம கிளாஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து நீங்க கவனிக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். நான் இப்ப சில பக்தர்கள் எனக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கோரிக்கை, யாரா நீங்க வாலண்டியர் பண்ணலாம். அந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் வரத்துக்கு முன்னாடி ஓரிரு விஷயங்கள். சரி, இப்ப நான் இன்னும் சில கேள்விகளை முடிச்சிடலாம். அனசூயா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. இல்ல நீங்க நல்ல போனை கிட்ட வச்சு நீங்க பேசணும், ஒண்ணுமே கேட்கல நீங்க பேசுறது. ஓகே, பாலசுப்ரமணியம் ஐயர், ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபு. பாலசுப்ரமணியம். ஹலோ. எஸ் ப்ளீஸ். எஸ் சொல்லுங்க. நான் பாம்பேல இருந்து பேசுறேன். சந்தோஷம், சொல்லுங்க. நீங்க அந்த நைவேத்தியத்தை பத்தி பேசினீங்க இல்லையா? இப்போ ஆமா ஆமா, நைவேத்தியத்தை அந்த காலத்துல நாங்க குழந்தையா இருக்கிற சமயத்துல எங்க பாட்டி தாத்தா பாட்டி எல்லாம் அப்படி பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். கரெக்ட். ஆமா, அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கப்ல சாதத்தை வச்சுட்டு பருப்பை போட்டு நெய்யை போட்டு அதான் நைவேத்தியம் பண்ணுவோம். சாப்பிட மாட்டோம், நாங்க காக்காக்கு தான் வைப்போம். அது ஆமா, அதே பழக்கம் தான் எனக்கு. அதே ஹேபிட்டா இன்னைக்கு நான் வச்சுட்டு இருக்கேன். அந்த பிரசாதம் எடுத்து சாப்பிட பழக்கம் எங்களுக்கு கிடையாது. ஓகே ஓகே. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ண, ஒரு நிமிஷம் நான் வந்து கொஞ்சம் மியூட்ல போடுறேன். நிறைய பேர் சில பேர் அன்மியூட்டே பண்ணல, நான் சில பேர் மியூட்ல போட போறேன்.
என்ன அப்படின்னா இப்போ ஏன் அந்த மாதிரி அந்த பிரசாதத்தை வந்து இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய பிரசாதத்தை நம்ம வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணதை வந்து நம்ம விநியோகம் பண்றோம். எல்லாருக்குமே விநியோகம் பண்றோம். அந்த பாரம்பரியத்துல இது மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம வந்து காக்காக்கு வந்து கொடுக்கறதுன்றது. அதே மாதிரி இந்த சமயத்து இது ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு வழிமுறை தான். என்னன்னா நம்ம பிரசாதத்தை வந்து நிறைய கோயில்கள்ல நீங்க பார்க்கலாம். நம்ம பகவானுக்கு அம்சம் பண்ண பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணதை நம்ம பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு தனி தட்டுல வச்சு மகா பிரசாதம்னு விநியோகம் பண்ணுவாங்க எல்லாருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து சமைச்சதோட கலக்கிறது, அந்த ஒரு வழிமுறையும் இருக்கு. ஸோ இந்த ஒரு வழிமுறையும் ஒரு தொன்று தொட்டு இருக்கக்கூடிய இன்னொரு பழக்க வழக்கம். இதையும் பின்பற்றுறது சால சிறந்தது. ஸோ நீங்க அதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை பண்ணுங்க. ஆனா அதே சமயத்துல நீங்க வந்து வெறும் சாதம் பருப்பு மட்டும் இல்லாம நம்ம சமைக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ண பக்தியில. பாலசுப்ரமணியன், நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு ஒண்ணுமே கேட்கல. நீங்க பேசுறது எனக்கு உங்களை மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கல. சரி, இப்போ நான் அடுத்த பக்தருக்கு போறேன். உங்கள்கிட்ட நான் அப்புறம் திருப்பி கேட்கிறேன். பாலசுப்ரமணியம், ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமான் நாராயணன், எஸ், ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமன் நாராயணன் சொல்லுங்க. ஒன்றும் கேட்கல நீங்க பேசுறது. ஓகே, ஸ்ரீமன் நாராயணன். அனுசூயா மாதாஜி சொல்லுங்க. கம்ப்ளீட்டா மியூட் ஆயிடுது. ஒண்ணுமே நீங்க பேசுறது யாரும் கேட்கல. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. எஸ் சொல்லுங்க மாதாஜி. இப்ப நான் அன்மியூட் பண்ணிருக்கேன் உங்களை. சொல்லுங்க. எஸ் சொல்லுங்க. பிரபு சொல்லுங்க. சாப்பாடு மேல வந்து சில குட்டி குட்டி கருப்பு முச்சிகள்லாம் நிக்குது. அது உணவை சேதம் பண்ணுது. ஆனா நம்மள எதுவும் செய்ய வரல. நம்ம அடிக்கிறது அது பாவமா இல்லையா பிரபு? சிறந்த தீர்வு என்ன அப்படின்னா அதற்கு நம்ம விஷயம் இருக்கிற இடத்த வந்து ரொம்ப சுத்தமா வச்சிடணும் அப்படின்னா அந்த கர்ப்பாம்பூச்சியே வராது. அது மாதிரி நம்ம இடத்த நம்ம முடிஞ்ச வரைக்கும் சுத்தமா வச்சுட்டு நம்ம தூய்மையா வச்சுக்கணும். கர்ப்பாம்பூச்சி வராம இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம தீவிரமா இருக்கணும். அதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி நம்ம தூய்மையா வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா அப்ப நம்ம தேவையில்லாம நிறைய விஷயங்களை வந்து பதம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுதான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமன் நாராயணன் அன்மியூட் பண்ணிருக்கேன் பிரபு உங்களை. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வெள்ளையம்மாள் சொல்லுங்கம்மா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. எஸ். ஆரத்தி காட்டும்ல, காலையில ஆரத்தி காட்டும் போது அந்த மகா மந்திரத்தை மட்டும் தான் சொல்ல வருது. மித்த எதுவும் சொல்லலாமா? ஆரத்தி காமிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சிம்பிளா இருக்கும் போது நம்ம எனக்கு ஒன்னும் தெரியல, அவ்வளவுதான். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் பாட தெரியும்னா ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடுங்க. அதோட உயர்ந்த மந்திரம் வேற எதுவுமே கிடையாது. அது நம்ம செஞ்சா போறோம். நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடுங்க. அதுக்கு முன்னாடி பிரபுபாதருடைய பிரணாம் மந்திரம், அப்புறம் கிருஷ்ணருடைய சைத்தன்ய மகாபுருடைய மந்திரம், அது ரெண்டையும் சொல்லிட்டு நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடுங்க. அதை நீங்க பாடினீங்கன்னா அது ஒன்னே போறோம். வேற எதுவும் நீங்க பாடணும்னு அவசியம் இல்லை. அதுவே அது ரெண்டு சொல்லிட்டு அது சொல்லிட்டு தான் நான் அந்த மந்திரத்தை ஓகே நீங்க தாராளமா பண்ணலாம். இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்திரகுமார்ன்றவங்க. 4-5 மாலை ஜெபம் பண்ணிடு. சந்தோஷம். அது மாதிரி பண்ணுங்க. நம்ம நல்ல விஷயம். தொடர்ந்து பண்ணுங்க அது மாதிரி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்க சுற்றுக்களை அதிகரிக்கலாம். இப்போ ஒரு பொருளை வந்து ஏற்கனவே நைவேத்தியம் பண்ணி திருப்பி நைவேத்தியம் பண்ணலாமான்னு கேட்கறாங்க. பண்ணக்கூடாது. அது மாதிரி ஒரு பொருளை உபயோகப்படுத்தினோம் அப்படின்னா அது வந்து பிரசாதமா இருந்து அதை உபயோகப்படுத்தி திருப்பியும் அதை உபயோகப்படுத்தக்கூடாது. அது ரொம்ப அடிப்படையான விஷயம். வெள்ளையம்மாள் கை ரைஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க தான் கேட்கணும் கேள்வி என்னன்னு கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் சொல்லுங்க. எனக்கு 2 கேள்வி இருக்கு பிரபு. சொல்லுங்கம்மா. இப்ப கேட்டல ஆர்த்தி காட்டும் போது உங்களுக்கு அந்த சொல்லி சொன்னீங்க. அப்புறம் வந்து துளசி மாதாவுக்கு ஆர்த்தி காட்டுறது வந்து தனியா செய்யணுமா, இல்ல அதோட அவங்களுக்கு காட்டும் போதே நம்ம அவங்களுக்கும் காட்டலாமா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா துளசி பூஜையை நம்ம தனியா பண்றது உண்டு. துளசி நம்ம பூஜையை தனியா பண்றது சிறந்தது. அதுவும் ஆரத்தி காமிக்கும் போது அவங்க ஆல்டர்ல இருந்தா அதுக்கும் நம்ம காமிப்போம். ஆனா துளசி பூஜைன்றது தனித்து அவங்களுக்கு பண்றதுக்கும் அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதையும் நம்ம பண்ணலாம்.
அப்படி பண்றது சால சிறந்தது. நாங்க பூஜை பண்ணும்போது கொசு கடிக்குது, அதெல்லாம் அடிச்சோம்னா செத்து போயிருது. அப்புறம் ரொம்ப அது கொஞ்சம் தொல்லை. ஏன்னா ஒரு கிராமம், நாங்க வந்து ஒரத்தநாடு, தஞ்சாவூர் மாவட்டம் பக்கம் ஒரத்தநாடு, ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிறேன். ஆனா என்னைய பார்த்தா எல்லாரும் இந்த மாதிரி பூஜை பண்றது, இந்த ஜெபம் பண்ணும்போது நான் ஆடு மாடு ஓட்டிட்டு போவேன். அப்பயே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு அவங்கள மேய்ச்சி ஓட்டிட்டு வருவேன் வீட்டுக்கு. அது என்னை பார்த்தா ஒரு மாதிரியா, என்ன ஒரு கிறுக்கி மாதிரி பண்றா அப்படின்னு என்னை நிறைய பேர் கேள்வி பண்றாங்க. அது அதெல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க யாரும் பார்த்தா என்னை மாதிரி தனிதான், நீ என்ன ஒரு பைத்தியமா? என்னன்னா ரொம்ப எளிமையான விஷயம் இந்த உலகத்துல எப்பயுமே அப்படின்னா, யார் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றாங்களோ, பகவானை பிரார்த்தனை பண்றாங்களோ, பகவானோட சேவை ஈடுபடுறாங்களோ, அப்ப உலகத்தார் வந்து நம்மள வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து பொறுமையோடையும் உற்சாகத்தோடையும் தொடர்ந்து நம்ம பண்ற விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். கோவப்படாம வெறுப்படையாம அந்த காரியங்களை பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம வந்து அப்ப பண்ண காலப்போக்குல நம்மளுடைய நேர்மையான ஒரு நிலையை பார்த்து நம்ம பண்ணக்கூடிய பயிற்சியை பார்த்து மக்கள் வந்து உற்சாகம் அடைவாங்க. இப்போ இதை சொல்லும் போது இங்க ஏற்கனவே ஒரு சாட்ல ஒரு கேள்வி வந்திருந்தது. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, கோபத்தை பேராசையை பொறாமையை எப்படி பிரபு கட்டுப்படுத்துறது, இந்த ஜபம் பண்ணும்போது இந்த கஷ்டங்கள் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க அப்படின்னு வாசுதேவன் கேட்டிருக்காரு. அது ரொம்ப மிகவும் கஷ்டமாக இருக்கு, எப்படி பண்றது அப்படின்னா, இப்போ கண்டிப்பாக காமம், குரோதம், லோபம் இந்த 3 விஷயத்துல இருந்து நம்ம விடுதலை அடையிறதுக்கு கஷ்டம்தான், வாஸ்தவமான ஒரு விஷயம். அதுல இருந்து விடுதலை அடையிறதுக்கு இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நம்மளுக்கு சிறந்த வகையில உதவும். நம்ம தினசரி நம்ம பகவத்கீதையை படிச்சு பக்தர்களோட சேவையில ஈடுபட்டு தினசரி பொறுமையாக இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணோம் அப்படின்னா, அதிகமான கோபம் கொண்டிருக்கக்கூடியவர்கள், பொறாமை கொண்டிருக்கக்கூடியவர்கள், காமம் கொண்டிருக்கக்கூடியவர்கள், எல்லாருக்கும் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தர், நான் வந்து பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், பெரிய பெரிய உன்னத பக்தர்களா இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் நடைமுறையில இருக்கக்கூடிய இன்னைக்கு நான் உலகத்துல செயல்பட்டு இருக்கக்கூடியவர்கள் சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து கோபம் எந்த அளவுக்கு வரும்னா, எதை பக்கத்துல கையில கிடைச்சாலும் அது வந்து அவர் வந்து பஸ்வம் வாங்கிடுவார். அந்த அளவுக்கு கோவப்படக்கூடியவர். டிவி எல்லாம் கூட உடைச்சிருக்காரு முன்னாடி. டிவினா அவருக்கு ஏதோ நடந்த அவர் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று பார்த்துட்டு இருந்தார். அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்ததுல வந்து ஒருத்தர் இந்தியா தோல்வி அடைஞ்சிருச்சு, டிவியை உடைச்சிட்டார். அந்த அளவுக்கு கோவம் வரக்கூடியவர். எல்லாத்துக்கும் அவ்வளவு அந்த அளவுக்கு கோவம். அவரோட பேரை சொன்னாலே கோபக்காரன் உலகத்துக்கே தெரியும். ஆனா அப்பேற்பட்டவர் கிருஷ்ண பக்திக்கு வந்து கிருஷ்ண பக்தி பயிற்சியில தொடங்கி அந்த மகாமந்திர ஜபம் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்தி சேவையில் ஈடுபட ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு அவர் கோபத்துல இருந்து அவர் இந்த கிருஷ்ண பக்தி பயிற்சியின் மூலமாக அந்த கோபம் வந்து தணிக்கப்பட்டது. ஸோ இது ஒரு சின்ன உதாரணம். இது மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில அவங்க முன்னாடி என்ன ஹரே கிருஷ்ணகிரி நீங்க பார்க்கலாம், நிறைய பக்தர்கள் முன்னாடி பல காரியங்களை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப வந்து அந்த அளவுக்கு மாற்றம் பெற்றிருக்காங்க. இப்போ உதாரணம் இன்னொரு ஒரு விஷயத்த வந்து இப்ப நிறைய பேருக்கு இன்னும் கை ரைஸ் பண்ணிருக்கீங்க. நான் ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கலாம்னு இருந்தேன். இப்போ யாராவது பக்தர்கள் இப்போ உதாரணத்துக்கு வீட்டுல எப்படி பூஜை பண்றாங்க, வீட்டுல ஒரு படம் அவங்க வச்சிருக்கக்கூடிய படம் எல்லாம் எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்றது வந்து யாராவது பக்தர்கள் வாலண்டியர் பண்ண விரும்புறீங்களா? உங்க வீட்டு ஆல்டரை காமிக்கிறீங்களா? நிறைய பேர் வந்து இப்போ இந்த நிகழ்ச்சியில இருக்கீங்க. யாராவது இருந்தீங்கன்னா நீங்க வாலண்டியர் பண்ணலாம். உங்க யாராவது காமிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஆறுமுகம் பிரபு கை ரைஸ் பண்ணிருக்காரு. ஓகே பிரபு, நான் உங்களை அன்மியூட் பண்றேன், ஒரு நிமிஷம். எஸ் ஆறுமுகம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் ஒரு நிமிஷம் உங்களை ஷேர் பண்றேன், ஒரு செகண்ட். எஸ் பிரபு, ஹரே கிருஷ்ணா. நீங்க கொஞ்சம் காலேஜ்ல நீங்க எப்படி ப்ரொஃபஸரா இருக்கேன் சேலத்துல. சேலம்ல நீங்க ப்ரொஃபஸர்? எஸ் எஸ் பிரபு, எஸ் ப்ரொஃபஸரா இருக்கிறேன். கூட உள்ள ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு இஸ்கான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். மெல்ல மெல்ல 2, 4 அப்படின்னு ரவுண்ட்ஸ் ஜபம் பண்ண ஆரம்பிச்சு இப்போ 16 ரவுண்ட் பண்றேன். பிரபுபாதோட புக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேன். ஓகே. அதுல ஸ்ரீமத் பாகவதம் முடிச்சிருக்கிறேன், இது சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பகவானுடைய கருணை என்னன்னா வீட்லயும் அவங்க 16 நாள் பண்றாங்க. உங்க மனைவி குழந்தைகள் எல்லாரும் பக்தி பாதையை எடுத்துட்டு இருக்காங்க. சந்தோஷம். பிரசாதம் எனக்கு கிடைக்குது. வீட்டுல நீங்க வந்து சமைச்சு இப்ப உங்களோட ஆல்டர் காமிக்கிறீங்களா? வீட்டை நீங்க வந்து பூஜை அறையை வச்சிருப்பீங்களா? எப்படி நீங்க வச்சிருக்கீங்கன்றது காமிச்சீங்கன்னா நிறைய பேர் புதுசா இந்த நிகழ்ச்சியில கலந்து இருக்காங்க, அவங்க பார்த்து பலனடைவாங்க. நீங்க உங்க வீடியோ காமிக்க முடியுமா உங்க ஆல்டரை? ஆல்டர் இப்ப காமிக்கிறேன். எஸ் பிரபு.
ஸோ நம்ம வந்து வீட்லயும் ரொம்ப எளிய முறையில நம்ம இந்த மாதிரி ஜபம் பண்றது, வீட்டுல வந்து ஒரு படத்தை வச்சு நம்ம பூஜை பண்றது, இப்ப புதுசா இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி பண்றது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எங்க வீட்டுல கொஞ்சம் சின்னதா சிம்பிளா தான் நான் அந்த படம். நோ ப்ராப்ளம். அதாவது ஒருத்தருடைய சூழ்நிலை எப்படி இருக்கோ அது பகவான் வந்து அதெல்லாம் நம்ம வந்து எந்த அளவுக்கு எளிமையான படம் வச்சிருக்கலாம், எளிமையான நம்ம வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னா பக்தியோட பயிற்சியில் ஈடுபடணும், கிருஷ்ணருக்கு வந்து திருப்திப்படுத்த முயற்சி, அதுதான் முக்கியம். ஸோ ஒருத்தருக்கு வசதிகள் இருக்கலாம், ஒருத்தருக்கு சிம்பிள், ஒருத்தரோட ரூமே ஒரே ரூம் தான் இருக்கலாம். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. ரொம்ப எளிமையான நம்ம அந்த செயலில் ஈடுபடுறது, பக்தியில ஈடுபடுறது மிகவும் அவசியம். இவங்க அந்த ஆல்டர் காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்க வந்து இன்னொரு பக்தர் இங்க இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, அந்த கேள்விக்கு நம்ம போகலாம். இங்க ஒருத்தர் கேட்கலாம், லாக்டவுன் முடிஞ்ச பிறகும் இந்த ஆன்லைன் மீட்டிங் நடத்துங்க பிரபு ப்ளீஸ், டெய்லியும் பகவத் விஷயங்களை கேட்கறதுக்கு அது ஒரு பெரு உதவியா இருக்கும். கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சி நடக்கணும், நீங்களும் தினசரி படிக்கணும், அது என்னுடைய பணிவான கோரிக்கை. தினசரி பாகவதம் படிங்க, நீங்க உற்சாகம் அடைவீங்க. கண்டிப்பா எங்களால முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக பண்றோம், அதான் எங்களோட சேவையே. நீங்களும் தினசரி படிக்கிறது மிகவும் அவசியம். வசந்த்குமார், நீங்க எங்க இருக்கீங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? இங்க ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு இடைப்பட்ட ஒரு கோவர்தன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, இங்க நாங்க இருக்கக்கூடிய இடத்துல துளசியே கிடைக்கலன்னு. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க கோவர்தன்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, துளசி கிடைக்கலன்னு நீங்க சொல்றீங்க. இருந்தாலும் நம்ம அப்படி ஒருவேளை கிடைக்கலன்ற பட்சத்துல கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிருஷ்ணனுடைய நாம உச்சாடனம், அவருடைய சேவையில நம்ம அவரோட நாமத்தை சொல்லி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும்போது பகவான் அதை ஏத்துப்பார், சந்தேகம் இல்லை. பட் இருந்தாலும் நீங்க தான் உடனடியாக ஏற்பாடுகள் பண்ணுங்க கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சாடனம் செய்யறதுக்கு. எஸ் பிரபு, ஆறுமுகம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் இன்னும் என்னோட போன்ல உள்ள வர்றேன். இப்போ ராதா மாதவ் எனக்கு ஒன்றும் தெரியல, உங்க போன் நீங்க உங்க வீடியோ தான் நீங்க காமிக்கணும். இல்ல அந்த இன்னொரு ஆறுமுகம் ஒரு இதுல இருக்கு. ஓ, இன்னொன்னு இருக்கா? ஓகே, புரியுங்க, பாக்குறேன். ஓகே ஓகே ஓகே, எஸ் ஓகே. ஒரு எஸ், ரொம்ப அற்புதமா இருக்கு. ஓ, உங்களுடைய ஆல்டர் ராதா மாதவ் படம் வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே, பரம்பரை பிரபுபாத். ஓகே, எஸ் எஸ், ரொம்ப அழகா இருக்கு, தெரியுது. எஸ் எஸ் பிரபு, மிக்க நன்றி பிரபு, மிக்க நன்றி. ஸோ இது மாதிரி ரொம்ப எளிய முறையில வீட்லயும் நம்ம இந்த மாதிரி படங்களை வச்சு அழகா கிருஷ்ணருக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம், ஆரத்தி பண்ணலாம், பூஜை பண்ணலாம். ஓ, இங்க வந்து பிரபு சொல்றது சரியா தெரியல அப்படிங்கிறார். மேபி உங்க இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் சரியா இல்லாம இருக்கலாம் பிரபு. எஸ்பின்னு யாரோ லாகின் பண்ணிருக்கீங்க, உங்க பேர் எனக்கு தெரியல யாரு நீங்க, பட் மேபி உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியறதுங்க. ஓ, நிறைய பேர் வீட்டுல உங்க ஆல்டர்லாம் நீங்க காமிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு நிகழ்ச்சியில காமிக்கிறாங்க, ரொம்ப அற்புதம். ஜெயதர்மா பிரபு அவருடைய வீடியோ வீட்டு ஆல்டர் ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்புறம் இங்க நிறைய பேர் காமிச்சிட்டு நான் போறேன், வீடியோ கொஞ்சம் மூவ் பண்றேன். எஸ், நான் இப்ப அப்படியே கூடவே கொஞ்சம் கேள்வியும் எடுத்துக்கிறேன். இது மாதிரி நீங்களும் வீட்டுல இருந்து இது மாதிரி அற்புதமா நீங்க வீட்டுல இருந்தும் நீங்க பயிற்சி பண்ணலாம். கிருஷ்ண பக்தி குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை. எந்த நிலையில இருந்தும் எப்படி இருந்தாலும் நம்ம பயிற்சிகள் எல்லாம் நம்ம ஈடுபடலாம். மிகவும் அற்புதமான. எஸ் பிரபு, இந்த எஸ்பின்ற ஒரு லாகின் இருக்கணும். என்னோட படத்தை காமிக்கிறவான்னு நீங்க காமிங்க, நானும் காமிக்க விருப்பப்படுறேன், தாராளமா காமிங்க. ரவி பட்டாபிராமன், ரொம்ப அற்புதமாக இருக்கு உங்க ஆல்டர், பிரமாதமா இருக்கு. எஸ், ஹரே கிருஷ்ணா. ஓகே, நீங்க என்ன மட்டும் தான் வீடியோ பாக்குறீங்க, நீங்க உங்க வீடியோ நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கணும். நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களால மத்தவங்களையும் பார்க்க முடியும். அது மாதிரி நீங்க உங்க செட்டப் பண்ணிக்கணும். ஓகே, இந்திரகுமார். எஸ் பிரபு, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க இந்திரகுமார். ஹரே கிருஷ்ணா. இந்திரகுமார், ஓகே, உங்க கை ரைஸ் பண்ணீங்க, உங்க கேள்வி என்ன தெரியல. ஸ்ரீமான் நாராயணன் திருப்பியும் கை ரைஸ் பண்ணிருக்கார். எஸ் பிரபு, ஸ்ரீமான் நாராயணன் சொல்லுங்க. கிருஷ்ணா பிரபு. எஸ், சொல்லுங்க. கிருஷ்ணா பிரபு, கேக்குதா பிரபு? கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. காலையில மங்கள ஆரத்தி பாக்குறதுல இருந்து நரசிம்ம ஆரத்தி முடியறது நல்லா நிகழ்ச்சி எல்லாம் சூப்பரா இருக்கு பிரபு.
அந்த நிகழ்ச்சி எல்லாம் பாக்குறோம், ஜபமாலை எல்லாம் பண்றோம். நாங்க ராமநாதபுரத்துல இருந்து பேசுறோம். சந்தோஷம் சந்தோஷம். தொடர்ந்து பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, படிங்க, பிரபுபாடு புத்தகத்தை படிங்க. அப்புறம் வந்து ஒரு சந்தேகம் பிரபு, இந்த மாதிரி ஜபம்னா எல்லாம் பண்றோம், வீட்டுல ரொம்ப அதிகமா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு பிரபு. அப்போது நம்மளை அறியாமலே நம்மள கோபத்துக்கு ஆளாக்குறாங்க. இருந்தாலும் நம்மள பகவானுடைய குரு கிருஷ்ணா கருணையினால நம்ம அமைதியா இருக்கணும்னு நம்மள ரொம்ப ரொம்ப சீண்டி பாக்குறாங்க. நீங்க அது கலியுகத்தினுடைய இயற்கை நிலையே அந்த மாதிரி தான். கலியுகத்துல எப்பயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் நீங்க பொறுமையோட நீங்க வந்து கோவப்படாம நீங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்க வந்து பக்தி பயிற்சி பண்ணுங்க. காலப்போக்கில் அந்த அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து உங்களுக்கு விடுதலை ஏற்படும் கண்டிப்பாக. பாண்டவர்கள், பஞ்ச பாண்டவர்கள், 10 உயர்ந்த பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதனால நீங்க வந்து வருத்தப்படாதீங்க. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது சந்தேகம்? நிறைய சாட்ல நிறைய கேள்விகள் இருக்கு, நான் ஒன்னா பதில் சொல்றேன். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் நீங்க வந்து கேளுங்க. இன்னும் சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு சாட்ல. இப்போ ஒரு பக்தர் கேட்கிறார், இது மாதிரி இப்போ தோசை மாவு, இது ரொம்ப நடைமுறையில் உள்ள ஒரு கேள்வி. தோசை மாவு இருக்கு, தோசை மாவு வந்து 2 நாள் ஆயிடுத்து. ஆக மொத்தம் என்ன கருத்து அப்படின்னா, அது வந்து கெட்டு போகாம நல்லா இருக்கிற வரைக்கும் அதை நீங்க வந்து சமைச்சு அதை நீங்க நைவேத்தியம் பண்ணலாம். ஒரு சிம்பிள் எளிமையான ஒரு சூத்திரம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம கிருஷ்ணருக்கு என்ன அர்ப்பணம் பண்ணாலும் அது வந்து தூய்மையா இருக்கணும், அது வந்து சிறந்ததாக இருக்கணும். ஸோ அதை அந்த ஒரு கருத்தை மனசுல வச்சுட்டு நீங்க தயவுசெய்து அவங்களுடைய பயிற்சியில நீங்க ஈடுபடுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, இன்னும் 2 கேள்விகள் வந்திருக்கு. இந்திரகுமார். எஸ், சொல்லுங்க. நான் சாட்ல கொஸ்டின் கேட்டிருந்தேன், ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணதை திருப்பி யூஸ் பண்ணலாமாங்கிறது. என்ன அப்படின்னா, இப்போ எங்களுக்கு தண்ணி வந்து நமக்கு ஒரு குடம் நம்ம யூஸ் பண்றோம், அதுல இருந்து கிருஷ்ணருக்கு பிரசாதம் பண்ணி நம்ம ஆஃபர் பண்ணிடுறோம். மறுபடியும் அதே குடத்துல இருந்து தண்ணி எடுத்து பிரசாதம் வச்சு நம்ம ஆஃபர் பண்ணலாமா? அதனால பண்ணலாம். நீங்க அந்த குடத்தை நீங்க வந்து சுத்தப்படுத்தி தானே பண்ணுவீங்க, தாராளமா பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை பிரபு. நம்ம அந்த தண்ணியில ஆல்ரெடி ஆஃபர் பண்ணிட்டோம், பிரசாதம் பண்ணிட்டோம், மறுபடியும் அந்த தண்ணி அதுல பேலன்ஸ் இருக்க தண்ணியில நம்ம யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஏன்னா நீங்க வந்து அது தண்ணி தனியா தானே இருக்கு, தனியா தானே உபயோகப்படுத்திருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, தாராளமா பண்ணலாம். அந்த மொத்த தண்ணியை நீங்க நைவேத்தியம் பண்ணல, அந்த இது என்ன சமையலுக்கு உபயோகப்படுத்திருக்கீங்களோ அந்த தண்ணி தான் உபயோகப்படுத்திருக்கீங்க, அவ்வளவுதான். சோ தாராளமா நீங்க பண்ணலாம். அதை நம்ம சாப்பிடுறோம்ல, அந்த பிரசாதம் வச்சுட்டு நம்ம அதை சாப்பிடுறோம்ல, அதனால அந்த தண்ணி வந்து இதாயிருமா அப்படிங்கறது ரொம்ப சிம்பிள். நீங்க பாருங்க, நீங்க தண்ணியை வந்து தனியா வச்சுக்கோங்க ஒரு குடத்துல, அந்த குடத்துல இருக்கக்கூடிய தண்ணியை வந்து சமையலுக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அது உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. வேற மத்த உபயோகப்படுத்துறதுக்கு வேற தண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப எளிமையான சூத்திரம், அவ்வளவுதான். ஓகே பிரபு. இப்போ அந்த தோசையை பத்தி இந்த கேள்வி திரும்பி அவர் கேட்கிறாரு. என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் விஷயம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தடவை இப்போ அதாவது என்ன அப்படின்னா, ஒரு தடவை மாவு அரைச்சிருக்கோம், மாவு அரைச்சு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டோம்னா அது திருப்பியும் அதை வந்து நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுதான் இங்க விஷயம். இந்த தோசை மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தோசை மாவு இருக்கு, அது ஒரு தோசை மாவு முதல் தடவை நம்ம நைவேத்தியம் பண்ணியாச்சுன்னா அது முழுக்கவே நைவேத்தியம் பண்ண மாதிரி ஒரு தடவை நைவேத்தியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளவுதான், ரொம்ப எளிமையான ஒரு பதில் உங்களுக்கு. அடுத்த வேற ஏதாவது கேள்விகள்? நடைமுறையில உங்களுக்கு தினசரி நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் சாட்ல ஒன்றும் சில கேள்விகள் இருக்கு, என்னால நிறைய சாட்ல வந்திருக்கு. சில கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம், திருப்பி தயவுசெய்து கேளுங்க. ஏன்னா எல்லா மெசேஜும் என்னால முழுமையா பார்க்க முடியல, நிறைய மெசேஜ் வந்திருக்கு. சில மெசேஜ் நான் பார்த்து உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு கேள்வி இங்க யாரோ கேட்டிருக்காங்க, அந்த கேள்விக்கு வர நல்ல கேள்வி. வாசுதேவன் இன்னும் சில கேள்விகள் கேட்டிருக்காரு. How do I know that I am growing my devotion to Sri Krishna? ஓகே, எப்படி நம்மளுக்கு தெரியும்? ஏற்கனவே இந்த ரொம்ப அற்புதமாக இந்த கேள்விக்கு பாகவதத்துல பதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம சாப்பிடுறோம், சரியா? சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு வந்து பசி தீர்ந்துதா இல்லைன்னு எப்படி தெரியும்? நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்ட பிறகு வயிறு நிரம்புறது, உடம்புல போஷாக்கு ஏற்படுறது, திருப்தி ஏற்படுறது, இல்லையா? இதே மாதிரி நம்ம கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணும்போது நம்மளுக்கு ஆத்ம சந்தோஷம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம அது எப்படி ஆத்ம சந்தோஷம் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஜபம் பண்றதுல ஆர்வம் ஏற்படும், கீர்த்தனம் பண்றதுல ஆர்வம் ஏற்படும், பிரபுபாதுடைய புஸ்தகங்களை படிக்கிறதுல ஆர்வம் ஏற்படும், பக்தர்களுடைய சங்கம் கொள்ளணுன்றதுல ஆர்வம் ஏற்படும், டிவி பார்க்கறதுல ஆர்வம் தன்னால குறையும், விளையாட்டுல ஆர்வம் தன்னால குறையும், கண்ட குப்பியான விஷயங்களை கேட்கறது ஆர்வம் தன்னால குறையும். இதெல்லாம் ஏற்பட்டது அப்படின்னா நம்ம பக்தி பாதையில முன்னேற்றம் அடைஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு எளிமையான அறிகுறி. இதுதான் இதுக்கு அறிகுறி. இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிற, சில பேர் வந்து ராதே ராதேன்னு சொல்றாங்க, ஹரே கிருஷ்ணா சொல்றது இல்லை, இதுக்கு என்ன காரணம்? அதாவது என்ன அப்படின்னா, இப்ப பிருந்தாவனத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கக்கூடிய அவங்க பிருந்தாவனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணியுடைய பேருக்கு வந்து ஏற்றம் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க கிருஷ்ணனுடைய மிகவும் நெருங்கிய தூய பக்தை மட்டும் இல்லாம அவங்க கிருஷ்ணனுடைய உட்சக்தி.
அவங்க அதனால அந்த ஸ்ரீமதி ராதாராணுடைய பேரை அழைக்கிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம். ஒரு ரிக்ஷாக்காரர் கூட அவங்க வந்து ராதே ராதேன்னு தான் சொல்லுவார். இருந்தாலும் நம்ம இந்த அங்கீகாரம் பெற்ற இந்த கௌடிய சம்பிரதாயத்துல இருந்து நம்ம பிரபுபாதானவர்களாக இஸ்கான் நம்ம பின்பற்றி இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்தாபக ஆச்சாரியரான ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் வந்து நம்மளை வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாரணம் பண்ண சொல்லி கொடுத்திருக்காரு. இன்னும் சொல்லணும், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவரே ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான் உச்சாரணம் செஞ்சுட்டு இருந்தார். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உச்சாரணம் பண்றோம். அதனால நம்ம அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமதி ராதாராணுடைய பேரை வந்து அவ்வளவு எளிமையான எல்லாரும் வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா அது மிகவும் ரகசியமான ஒரு பெயர். பாகவத்திலேயே ஆராதித்தோ அப்படின்ற வார்த்தை தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால வந்து நம்ம பணியோட நம்ம மரியாதையோட நம்ம இந்த கிருஷ்ணனுடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் செஞ்சோம் அப்படின்னா அதே நம்மளுக்கு பக்குவத்தை கொடுக்கும். இப்போ ரொம்ப ஒரு நடைமுறை உட்பட கேள்வி கேட்கலாம். நான் வந்து என்னுடைய சாப்பிட்ற பிளேட்டு நான் கை அதெல்லாம் வந்து கிச்சன்ல வாஷ் பண்றது பண்ணலாமா பண்ணக்கூடாது? ரொம்ப எளிமையான பதில். ஏன்னா அங்க நம்ம வந்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ற சமயம் விஷயம் அதுவும் வந்து பண்றது சரி கிடையாது, தப்பு. நம்ம தனியா தான் இடத்துல பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் கலந்து நம்ம சாப்பிட்றது, நம்ம சமைக்கிறது, சாப்பிட்றது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரு கிச்சடி பண்ணி எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்றதுனா அது வந்து அசுத்தமாயிடும். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய அடிப்படை கேள்விகளுக்கு ஒரு அற்புதமான புஸ்தகம் இருக்கு தமிழ்ல, கிருஷ்ண பக்தி ஆரம்ப வழிகாட்டி. ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் பிகினர்ஸ் கைட் டு கிருஷ்ண கான்சியஸ்னஸ். இது ரொம்ப அற்புதமான புஸ்தகம். யார்கிட்ட இல்லையோ நீங்க அதை வாங்கி தயவுசெய்து படிங்க. ரொம்ப அற்புதமான நிறைய அடிப்படை விஷயங்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம பயிற்சி பண்றது அப்படின்னு. இது மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. பால், தயிர் எல்லாம் வந்து நம்ம வந்து நைவேத்தியம் பண்றோம். அந்த மில்க்ல வெரைட்டி டிஷ் பண்ணி மறுபடியும் கிருஷ்ணருக்கு இதுதான் என்ன அப்படின்னா, பாலை உபயோகப்படுத்திட்டோம். இந்த பாலை நம்ம வந்து பிரிச்சு வச்சுட்டோம்னா வேற விஷயம். பிரிக்காம ஒரு தடவை பாலை ஒரு நைவேத்தியம் பண்றதுக்கு உபயோகப்படுத்திட்டு திருப்பியும் அதே பாலை நம்ம வந்து வேற ஒரு பண்றதுக்கு நைவேத்தியம் பண்ண முடியாது. அதான் இங்க விஷயம். அதனால பாலை வந்து நம்ம ஏற்கனவே பிரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம அது மாதிரி பல விதமான பதார்த்தங்கள் பண்ணலாம். பாலை பிரிக்காம ஒரு பாலை வச்சு நம்ம ஒரு நைவேத்தியத்துக்கு மனசை வந்து நம்ம வந்து இது வந்து உங்க நைவேத்தியம் பண்ணிட்டோம்னு அந்த பாலை நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அப்ப அந்த பாலை வந்து வேற ஒரு பண்றதுக்கு உபயோகப்படுத்த முடியாது. ஆனா அந்த பாலை நம்ம ஆரம்பத்திலேயே பிரிச்சு எடுத்துட்டு நம்ம பண்ணோம்னா அது மாதிரி பண்ணலாம். அதான் இங்க விஷயம். வேற ஏதாவது கேள்விகள், சந்தேகம்? ஓகே, வாசுதேவன் நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோமேஸ்வர் பிரபு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. ட்ரெயின்ல போகும்போது குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே பிரபு, ஜெபம் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். அந்த மாதிரியான அதான் சொன்ன ஏற்கனவே அந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும்போது தாராளமா ஜெபம் பண்ணலாம். நம்ம பண்ற பயிற்சியை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கலாம். அது எந்த விதமான தவறும் இல்லை. தாராளமா நம்ம பண்ணலாம். அது பண்ணணும் அப்படின்னு நானும் சொல்லுவேன். அது சால சிறந்தது. நான் திருப்பி நினைவுபடுத்துறேன். இந்த உங்க எல்லாருக்கும் இந்த சாட்ல ஒரு லிங்க் அமைச்சிருக்கேன். இந்த திருப்பி நான் அந்த லிங்கை உங்களுக்கு நான் அனுப்ப போறேன் உங்களை நினைவுபடுத்துறதுக்கோசரம். அதாவது நீங்க உங்களுடைய தகவல், நீங்க உங்களுடைய ஜெபம் செய்யக்கூடியது, நீங்க படிக்கிற புஸ்தகங்கள், மேலும் உங்களுக்கு நிகழ்ச்சி பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற தகவலை தயவு செய்து இந்த லிங்க்ல நீங்க அனுப்புற மாதிரி உங்கள்ட்ட நான் பணியோட கேட்டுக்கிறேன். யாருக்காவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா மற்றவங்களோட உதவியை எடுத்துட்டு நீங்க உங்களோட லிங்கை உங்களுடைய விஷயங்களை அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். எஸ், இன்னும் பூவேந்திரன் ஒரு கை ரைஸ் பண்ணியிருக்கார், அவருக்கு நான் போறேன். எஸ் பிரபு, பூவேந்திரன் பிரபு, ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. எஸ், நீங்க சத்தமா பேசணும், கேட்கல. பூவேந்திரன். எஸ், உங்க இன்டர்நெட் கனெக்ஷன் சரியில்லை ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. கேக்குது, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. எஸ், கேக்குது, சொல்லுங்க. பிரபு, நான் பக்தி பண்றேன் ப்ரோ. பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு யாராவது ஏமாத்துனா டென்ஷன் ஓவர் ஆயிடுது ப்ரோ. அது வந்து இப்ப இன்னைக்கு கூட
நமக்கு நம்ம கரெக்டா நேர்மையா நடந்துக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு தானாவே அந்த பிரச்சனை தானா தேடி வருது. இதே மாதிரி ஒரு 4-5 பிரச்சனை இது மாதிரி நான் சந்திக்கிறப்போ நானும் கரெக்டா எல்லாம் நடந்துக்கலாம். இது யாரையும் நமக்கு அவங்க காசு நமக்கு தேவை. இப்ப 2 விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் சொல்றேன். உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு புவேந்திரன், உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது நம்ம நடைமுறை வியாபாரத்துல இருக்கோம், பல காரியங்கள் பண்றோம் அப்படின்னா அந்தந்த காரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில நடைமுறை செயல்களை பண்ணி ஆகணும். அது வந்து பொறுமையா சிலது கையாளணும். சில இடங்கள்ல சில இடம் ஏவல் பொருளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். இருந்தாலும் இது ஒரு விஷயம், நம்மளோட லௌகீக வாழ்க்கை அதை எப்படி கையாளணும் அது கையாளணும். ஆனா தினசரி நம்ம பண்ண வேண்டிய நித்திய கடமைகள், பக்தியில பண்ண வேண்டிய அந்த கடமைகளை நம்ம இடைவிடாம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்படி நம்ம அது பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அதிக அளவுல பாதிப்பு அடையாம எப்படி பயிற்சி பண்றது அப்படின்றது நம்மளுக்கு சக்தி கிடைக்கும். ஸோ அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அதுதான் அப்படிதான் நம்ம கையாளணும். அதுதான் இந்த மாதிரி நம்ம பக்தர் கூட தொடர்ந்து ஏதாவது சத்சங்கத்துல இருந்து அவங்கள்ட்ட கூட நம்ம சில அறிவுரைகளை கேட்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலை என்ன பண்றது, எப்படி நம்ம கையாளுறது அப்படின்னு நம்ம கேட்டு அவங்களுடைய உதவி பிரகாரம் நம்ம சில முடிவுகளை நம்ம எடுக்கலாம். சில சமயம் ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கும்பொழுது நம்மளே நம்மளுடைய மனோரதத்துல இருந்து முடிவு எடுக்காம பக்தர்கள் கிட்ட சந்திச்சு அவங்கள்ட்ட பேசி எப்படி இந்த மாதிரியான சூழ்நிலை கையாளுறதுன்னு கேட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப சாலச்சிருந்தது. ஹரே கிருஷ்ணா. வேற யாரோ கை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே, நான் வர வாரம் வந்து நம்ம புது நிகழ்ச்சியை தொடங்க இருக்கோம். தயவுசெய்து தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை படிங்க. இன்னும் சில பேர் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஆல்டர் படம்லாம் காமிக்கிறதுக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தீங்க. சாரி, எனக்கு நேரம் இல்லை. நம்மளுக்கு நிகழ்ச்சி ரொம்ப நேரம் காலம் தாமதமாயிடுது. நம்ம திருப்பியும் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிகளை பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு வேற யாருக்காவது ஏதாவது உதவி தேவை, சில சந்தேகங்கள் இருக்கு, எப்படி அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க தயவுசெய்து எங்களை வந்து நீங்க அணுகுங்க. இந்திரகுமார், ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ண பக்திக்கு வர முன்னாடி நம்ம ஆனியன் வெங்காயம் எல்லாம் 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 யூஸ் பண்ணி சமைச்ச பாத்திரத்தை தான் நம்ம திருப்பியும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது எப்படி நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு கிருஷ்ணருக்கு அதெல்லாம் ரொம்ப சிம்பிள்மா, ரொம்ப எளிமையான விஷயம். சில பேருக்கு வசதிகள் இல்ல, பாத்திரத்தை மாத்த முடியாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கோமூத்திரம் இல்ல சாணத்தை வச்சு அந்த பாத்திரத்தை வந்து நல்லா துளைக்கிடுங்க. அதுக்கு பிறகு அந்த பாத்திரத்தை உபயோகப்படுத்துங்க கிருஷ்ணருக்கு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம அதை தனியா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி நீங்க அந்த பாத்திரத்தை வந்து கோமூத்திரத்தையும் சாணத்தையும் போட்டு தூய்மைப்படுத்திட்டு நீங்க வந்து இப்போ திருப்பி அதெல்லாம் சமைக்காதீங்க. அவ்வளவுதான். முடிஞ்சதுன்னா நம்ம புதுசு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு வசதிகள் இல்ல, நம்மளுக்கு பொருளாதார சூழ்நிலைகள்ன்ற பட்சத்துல இந்த மாதிரி பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது சந்தேகங்கள், கேள்வி? ஓகே, மிக்க நன்றி. பக்தர்கள் எல்லாரும் தொடர்ந்து ஸ்ரீல பிரபுபாத புஸ்தகங்களை படிங்க. இப்ப யாருக்கெல்லாம் வீட்டுல ஆல்டர் இல்லையோ இது மாதிரி நீங்க ஆல்டரை நீங்க வந்து செட் பண்ணலாம். வேற யாராவது இன்னொரு ஒரு 2 நிமிஷம் நேரம் இருக்கு. வேற யாராவது பக்தர்கள் வீட்டுல இது மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க, இது மாதிரி ஆல்டர் வச்சிருக்கீங்க, யாராவது காமிக்க விரும்புறீங்களா? ஓகே, ஐ திங்க் நேரம் ரொம்ப எடுத்து நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. மீண்டும் வர வியாழக்கிழமை சந்திக்கலாம். முக்காவாசி நம்ம வந்து சித்திரகேது லீலை தொடங்க இருக்கோம் வர வாரம். ஹரே கிருஷ்ணா. சரி, உங்க எல்லாருக்கும் இன்னொரு நிகழ்ச்சி முடிவு முன்னாடி உங்க எல்லாருக்கும் எங்களுடைய அழைப்பிதழ் கொடுக்குறோம். தயவுசெய்து இஸ்கான் சேலத்துக்கு நீங்க வரலாம். லாக்டவுன் இப்போ இருக்கு. லாக்டவுன் முடிஞ்ச உடனே நீங்க வரலாம், வந்து எங்களை சந்திக்கலாம், இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். ஸ்ரீல பிரபுபாத புஸ்தகங்களை நீங்க பெற்று பயனடையலாம். மேலும் எங்களுக்கு ரொம்ப அற்புதமான கோயில் இங்க கட்டிட்டு இருக்கோம். அதை பத்தின தகவல்களும் எங்களுடைய யூடியூப்ல நீங்க பார்க்கலாம், இஸ்கான் சேலம் யூடியூப்ல. உங்களுடைய ஒத்துழைப்பு, நீங்க மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிறது எங்களுக்கும் உற்சாகம் கொடுக்கறதுக்கு மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.